வணக்கம். வசந்தம் தமிழ் உளவள துணை நிலையம் சமூக மேம்பாட்டு கருத்தரங்கு 33. இன்று நாங்கள் எங்களுக்கு இருக்கும் இனத்துவேசம், எங்கள் சமூகங்களுக்கு இடையே இருக்கும் இனத்துவேசம், நிறமான மக்கள், அதாவது வெள்ளையர் அல்லாத மக்கள், அவர்களுக்கு இடையே இருக்கும் துவேசங்கள், நாங்கள் ஒன்றாக வெற்றி நடை போட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் போன்ற விடயங்கள் இன்று கலந்து ஆலோசிக்கப்படும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பிளாக் ஹிஸ்டரி மந்த் கொண்டாடப்படும் ஒரு மாதம். நாங்கள் கடந்த மாதம் தமிழர்களுடைய வரலாறு பற்றிய ஒரு ஆண்டி நீங்க மியூட் பண்ணப்பட்டுட்டீங்க. நாங்கள் தைப்பொங்கல் கொண்டாட்டம் போல அந்த கொண்டாட்டத்தை தொடர்ச்சியாக கொண்டாட்டமாகத்தான் கொண்டாடி வருகின்றோம். எங்களுடைய வரலாறு பற்றி பேசுவது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. அது வரும் இளம் சந்ததியினரால் அது எடுத்து செல்லப்பட வேண்டும். எங்கள் வரலாறும் நாங்கள் பேச வேண்டும். இந்த நாட்டில் இருப்பை நாங்கள் நிச்சயிப்பதற்கு, இருப்பை இருக்க வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களையும் நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். அதற்கான தடைகள் என்ன, அதற்கான பிரச்சனைகள் என்ன என்பது பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று எங்களுக்கு இது பற்றி பேசுவதற்கு நாங்கள் மூவரை அழைத்திருக்கின்றோம். அந்த மூவரும் வெவ்வேறு துறையினர், வெவ்வேறு விதமான வழிகளில் வந்தவர்கள். கனடா நாட்டில் இனத்துவேசம் எந்த காலம் தொடக்கமே இருக்கின்றது. ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள், அடிமைகள் என்று சொல்லப்பட்டு வந்தவர்கள் 20 பேர் முதலில் வெர்ஜீனியா மாநிலத்திலே வந்து இறங்கினார்கள். அவர்கள் சென்ட் ஜேம்ஸ் டவுன் என்ற அந்த இடத்துல தான் முதல் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதுக்கு பின் கனடாவுக்கும் இவர்கள் கூடுதலாக கனடாவுக்கு அவர்கள் வந்தது அங்கே இருந்து தப்பியோடி இங்கால வந்தவர்கள் தான் கூட. ஆனா அடிமைகளாக வந்த நேரத்திலும் சிலர் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறு மிக 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 கஷ்டமான வரலாறு. அவர்கள் பட்ட கஷ்டங்கள், வெள்ளையர்களால் அவர்கள் அடிமைகளாக விலைக்கு வாங்கி அவர்களை தங்களுடைய தேவைக்காக வெவ்வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்றார்கள். இந்த இலங்கையிலே எங்களுடைய இந்திய தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்டதும் இதுவும் கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. இவர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள், அவர்கள் குடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்கள் அங்கும் அடிமைகள் போலத்தான் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் இந்த அரசுக்கும் இப்பொழுது இருக்கிற அரசுக்கும் முன்னர் உள்ள பிரித்தானிய அரசுக்கும் அவர்கள் அடிமைகளாக குடிமைகளாகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உரிமையே இல்லை. அப்படியான நிலை இந்த நாட்டிலே பார்க்கும் பொழுது, மேலால பார்க்கும் பொழுது நாங்கள் இனத்துவேசத்துக்கு ஆளாகாமல் இருக்கின்றோம் என்று சிலர் கருதுகிறார்கள். ஏனென்றால் இப்ப உதாரணமாக மூத்த குடியினர் எங்கள்கிட்ட இருக்கிறவர்கள் வீட்டுக்குள்ளே இருப்பார்கள். அவர்கள் எந்த விதமாயும் வெளியில செல்லாமல் உள்ளுக்கு இருக்கிறபடியா அவர் உள்ளுக்கு இருக்கிற துவசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர பிள்ளைகளிடமிருந்து. ஆனால் இந்த இனத்துவசம் என்றது ஒரு பெரிய ஒரு முள்ளு. அந்த முள்ளுகள் நெருஞ்சி முள்ளு குத்தினது போல எல்லாருக்கும் குத்தி எங்களுடைய மக்கள், நாங்கள் ஒரு ட்ரோமா என்று சொல்றது, அதாவது வார் ட்ரோமா, அதால நாங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இங்கு நாங்கள் வேறு விதமான முட்களால் நாங்கள் தொடர்ச்சியாக குத்தப்பட்டு வருகின்றோம். அந்த முட்கள் எங்களுக்கு குத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்துல மற்ற சமூகத்துக்கும், கருப்பர்களுக்கோ அல்லது இந்த பூர்வீக குடிமக்களுக்கோ அல்லது ஸ்பானியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கோ, அதாவது இந்த வெள்ளையர் அல்லாதவர்களுக்கு இதனாலே ஏற்பட்ட தாக்கம் மிக பாரதூரமானது. அதனாலேதான் நாங்களும் இன்றைக்கு எங்களுக்குள்ளேயே போட்டியும் பொறாமையும், கருப்பாக்களுக்குள்ளே யாருக்கு நிறம் கூட, யாருக்கு கொஞ்சம் நிறம் குறைவு என்றதை நாங்க தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் கருப்பர்கள் அல்ல, எல்லாரும் ஆப்பிரிக்க நாட்டில இருந்துதான் உதித்தவர்கள்.
ஆனா ஒரு கொஞ்சம் நிறம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான நிறம் வந்த உடனே அது நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள். நல்ல கருப்பர்களாக எங்கள்கிட்ட ஆக்கள் இருக்கணும். அவை கூட இந்த கருப்பர்கள் அவ்வளவு நல்லதில்லை, அவைகள் வேற சாதி, வேறு யாரோ என்று சொல்லி அவர்களை கீழே போட்டு மிதிக்கிற குணம் எங்களோட மக்களிடையே இருக்கின்றது. நாங்கள் அதை அவதானிக்கின்றோம். இன்றைக்கு 3 பேர் வந்திருக்கிறவர்கள ஒருவர் பாடசாலை மாணவர். அவர் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றார். இங்கே வந்திருக்கின்ற முதலாவதாக பேச இருக்கிறவர் ஆயிஷா. ஆயிஷா என்பவர் உங்களுக்கு மிக மிக வேண்டியவர் என்பதை நீங்கள் அவருடைய பேச்சிலே இருந்து அறிந்து கொள்வீர்கள். மிக மிக அன்பான, மிக மாற்றத்தை தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் ஒரே குரலாக இருக்க வேண்டும். ஒரே வாய்ஸ், ஒரே ஆக்கள், நாங்கள் ஒரே நிலையில நின்று நாங்கள் முன்னுக்கு நாங்க வரணுமெண்டா எங்களோட குரல் எல்லாம் ஒருமித்து ஒலிக்க வேண்டும். அதே போல தாட்சா என்டிபி வைஸ் பிரசிடண்டா கூட ஒரு காலத்திலே இருந்தார். இப்பொழுது அவர் ஒப்சு என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனத்திலே வேலை செய்கின்றார். அந்த ஒப்சு நிறுவனம் என்பது தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாக்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திலே அவர் ஒரு லீடராக அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவரை உங்கள் அனைவருக்கும் தெரியும். நீதன் சன் அவருடைய மனைவியும். அவர் பல சமூக சேவைகளிலே அவர் ஈடுபட்டவர். அது குறிப்பாக மிகவும் மோசமான பாதிப்புகளுக்கு ஆளாகும் மக்களுக்கான உதவிகளை முன்னின்று செய்பவர். அவர் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதிலே துணிந்து கால வைப்பார், துணிந்து பேசுவார், துணிந்து வாயால். அன்றைக்கு கூட நான் பார்த்தேன், அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் போயிடுவார். என்ன காரணம், ஏன் இப்படி நீங்க செய்தீங்கன்னு சொல்லி நீதனே அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். அப்படி அவர் துணிந்த ஒரு ஆள். ஆகவே இன்று நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயத்துல, அதாவது இந்த சமூகங்களுக்கிடையே, அதாவது இனங்களுக்கிடையே ஒற்றுமை எங்களுக்குள்ள இருக்குதா? இந்த ஒற்றுமை இருக்க வேண்டியது என்ற அவசியம் என்ன? இப்ப வெள்ளக்காரன் அவருக்கு ஆப்பிரிக்காவில போய் பிரித்தாளும் சக்தி, அதெல்லாம் இன்றைக்கும் வெட்டும் கொத்தும் எல்லாம் செய்து கொண்டிருக்குது. அவன் அங்க இருக்கிற என்ன தங்கங்கள் வைரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு ஒரு சின்ன இங்கிலாந்து என்ன அந்த நாட்டுக்குள்ள பாருங்க எந்த அளவு சக்தி இருக்குது, எந்த அளவு பணம் இருக்குதுன்னு சொல்லி. அப்படி அவர்கள் சூறையாடி கொண்டு அந்த மக்களை அடிமைகளாக்கி அந்த மக்களுக்கு ஆளுக்கால் போராடி அவை வெட்டு கொத்திப்பட்டு அவைகளே தங்களுக்குள்ள போராடுற ஒரு நிலைமைத்தான் உருவாக்கி இருக்கு. டிவைட் அண்ட் காங்கர் என்று சொல்லுவினோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது we welcome our sister Aisha right now, and she is going to talk to you about how we can win the world, how we can voice together. Thank you, Aisha. And there's you talk first in English, and there is Rajini, who is also one of the Vasantham members, and she's going to interpret you. You don't have to stop, and she will take down notes, and then she will do the briefing after you talk. Okay, no problem. I thought, I don't know. We have a discussion time, not right after you, but we always do the discussion at the end. All the three presenters do the presentation first, then finally we have the discussion. Then during that time, there'll be questions. Yeah, that's not a problem. Thank you so much. So we welcome you. All right, thank you. Well, Vasantham, it is definitely a pleasure to be here with all of you as we continue to celebrate Black History Month. And so I just want to extend a thanks again to you, Parvatiyanti and Piragal, for the opportunity to be here this evening. And certainly from what I've seen, your passion and commitment to creating spaces for communities to come together, to listen, to share, to grow, and most importantly, to break down the walls that too often divide us. And so as we enter into week 3 of Black History Month, I want to spend some time, not a lot of time, again, just talking about the importance of this month as a Black woman, and certainly to the Black community, because of course our history is one of richness, of beauty, and the people, of course, bring a wealth to the world. And so what is Black History Month,
right? Black History Month began in 1915, half a century after the 13th Amendment abolished slavery in the United States. The celebration of Black History Month began as Negro History Week, which was created in 1926 by Carter G. Woodson, a noted African-American historian, scholar, and educator and publisher. And it became a month-long celebration in 1976. And one of the main reasons why the month of February was chosen was to coincide with the birthdays of Frederick Douglass, who was an enslaved man who became a prominent activist, author, and public speaker, and was one of the leaders in the abolitionist movement. And also February is the month of Abraham Lincoln, his birthday, who, as many of us know, is the 16th president of the United States, and is regarded as one of America's greatest heroes due to his role as savior of the Union and emancipator of enslaved people. And so now if I were to ask this group, right, to tell me about what they may know about Black History Month, I'm sure many of you might be able to mention prominent and highly influential people within the Black community, such as Malcolm X, or Martin Luther King, or Rosa Parks, or Harriet Tubman, and maybe some general information about slavery. And while these are important facts that are absolutely important parts of Black history, you know, our roots began far before enslavement and colonization was placed on us. And so one of the things, you know, when we talk about Black history, it's to understand our fulsome history before enslavement. And so we talk about, you know, the kingdom of Kush, which was overshadowed by its Egyptian neighbors in the north. And it was an ancient Nubian empire, which reached its peak in the second millennium BC when it ruled over, you know, a huge territory. You know, when we talk about Black history, you know, we talk about, you know, Carthage, which is known, you know, best known as ancient Rome's rival in the Punic Wars. When we talk about Black history, we talk about the Songhai Empire that was formed in the 15th century. And that has made up many, you know, existing West African kingdoms, and was probably larger than Western Europe. You know, we talk about, you know, the Great Zimbabwe, one of the most impressive monuments in the sub-Saharan Africa, which is now modern day Botswana, Zimbabwe, and Mozambique. And so why is it that I speak about this? You know, why are these historical facts important? And I share them because the roots of Black people are that of kings and queens and empires that have covered much of what we know today as the continent of Africa, of South America, and Europe. And yet when we talk about Black history, or when we hear about, you know, about Black history, most often it's about slavery. And the truth is, slavery was not our choice, right? Colonization was not our choice. It was put on us through structures and systems and policies and colonial mindset that saw us as less than human, and that justified the enslavement and genocide of over 20 million Africans over a span of 315 years. And so while it's important, you know, for my community and for those who seek to be and our allies to understand where our continued pain and sadness and hurt comes from, it's equally significant, if not more important, that we also celebrate our continued capacity to thrive and mark, you know, and make a mark in history. And so even after slavery attempted to abolish the spirit of Black people, you know, we curated inspirational, powerful, and game-changing people who have made an imprint on what we know to be modern life, right? So we have Phyllis Whitley, who was the first African-American to publish a book and poetry. You heard me talk about Carter G. Woodson, who is often referred to as the father of Black history. We have Thurgood Marshall, right? Who was the first African-American to serve in the US Supreme Court. We have Madam C.J. Walker, who created a line of hair care, which is still quite used to this day for African-American women, leading her to be the first female African-American to become a self-made millionaire. You know, when we look at the Canadian context, we have Mary Ann Shadd, who became the first Black woman to publish a newspaper in North America. We have William Hall, who was the first Black person to receive a Victoria Cross in the Army. Eleanor Collins, who was the first lady of jazz and was the first Canadian woman to have her own national television show. And the list goes on, right? Black people have made significant imprint on modern life, history, music, science, literature, and so much more. And so while I realize that society dictates that there is justification, you know, in our continued oppression or a reason to fear us or treat us less than solely because of the color of our skin,
I ask you all as a community who has also experienced colonization, marginalization, and genocide, what is the actual difference between us? What is the fear? And you see, one of the greatest achievements of colonization was to create a hierarchy and fear between marginalized groups. Because the truth is, together in numbers and united, we are absolutely a force to be reckoned with. Yes, our lived experiences are different, but our shared stories and our desire to create space and place for our communities, for our families, for our children to thrive is actually aligned, right? Our ability to use our voice is something that none of us can take for granted, because it's our voice as a people that has always reflected the depths of our being, right? It's our voice that has transferred knowledge and truth to the next generation that we hope that they continue to carry forth onto their children and their children. It's our voice that has taken us to the streets to speak of injustice against our people, whether it be here or in our respective countries. It's our voice that rejoices in song. It's our voice that speaks to our likes and our dislikes. It's our voice that speaks to our pain and our triumphs and our heartaches. But most importantly, it is our voice that speaks to our passion and our purpose to bring communities together. And so because of this, because of our capacity to use our voice, it reaffirms who we are individually and collectively, and experiencing who we are as people, as a community. And so using our voice from our true selves, who we are, helps us at better communicating. It helps us to bridge these gaps that we know exist between our communities. It's our voice that really has the capacity to put us in touch with places and with things, and to be the voice for those who maybe feel like they don't have a voice, right? It's also our voice that must openly challenge the negative chatter and the biases that perpetuate continued divide and hate. And that is a responsibility we must each take on individually and collectively. So it's easy to say, right, for all of us to say, I didn't know better, or this is what I was taught, or this is what I've heard. But as you become, each of us, right, as all of us become aware of our own biases, and we all have them, what changes will you seek to make, right? How will you explore opportunities to be different, or to speak differently, or to teach differently, or to act differently, or to learn, or to hold others accountable, right? When you see or hear things that are negative, that speak negatively, whether it's about your community or about other communities, right? How are we going to lead differently? And so if our desire, right, which I believe all of our desires, to live in communities that actually embrace and truly include our children and see them for who they are, then we can't be blinded and be misguided by words such as, that racism and oppression, doesn't exist in Canada, or it's not as bad as it is in the States, because it is, right? And we experience it, whether it's within our communities or within our homes. And so comes our additional responsibility to break the cycle of colonization that has also pitted one community against another, creating a belief that one is better than the other, right? So whether it's the Black community, like the Tamil community, and like many other marginalized communities continue to experience, forms of racism and discrimination and hate and oppression, we also have to find ourselves, going against that, right? Making sure that we don't continue to perpetuate any preconceived notions, that we continue to create this divide, because what we're all seeking is creating an inclusive community. And so I see one of the guest speakers that you have on this panel is a young man who's in grade 11, who I'm definitely interested in hearing. I'm a mother of 3 children, and my eldest is in grade 7. So she'll soon to be 13. And one of the things that, I've become very aware of when it comes to her is really, the disappointment and a little bit of shock that our children have on us as adults when it comes to our continued behaviors, whether it's around oppression, discrimination, racism, or divide. And so their awareness and knowledge and unwillingness to continue to engage in this community divide, I hope, acts as a catalyst for all of us, within our communities, to begin breaking these silos that were created, again, to keep us separated. And so I really want to honor this organization for not only the celebration of Black History Month,
but for your willingness and commitment to bring what I know can often be very taboo or uncomfortable or hard conversations like this. But again, the opportunities that we bring when we are able to learn and to listen about our respective histories and our shared experiences, ensures that further divide or infighting or this hierarchy stops, right? So igniting our own power and using your voice and your agency and capacity to influence change, to change is really important, right? That you are more than just an influencer or a carrier of knowledge, but that you also each have, we all have the ability to be catalysts for change, right? And that you accept that, your voice, however that plays out, right, might be, again, for those who've been silenced or have not yet discovered their power source, right? So it's really important, again, not just in relation to Black History Month, but I think for all of us on a continuum, that we start to tell ourselves the right story, right? And that, there's a quote that says, it only takes one voice at the right pitch to start an avalanche. And so while the band of many voices does hold significance and demonstrates a collective and shared commitment, again, don't underestimate the significance of your voices and your community to be, in this purposeful mission to break this cycle of whether it's racism or discrimination, but again, to explore opportunities to bring cohesion and connectedness, right? We aren't gathered here to just listen or observe or share superficially. We are here because we are all an essential part in creating a future that I believe all of our communities want to see for our future, right? For our children and for our grandchildren and for future generations. And so I just want to close, because I know there's other speakers, with a poem that's called I Have a Voice. So I have a voice to speak my mind, to express my pain, to explain my cries. I have a voice to say right from wrong, to sing a song, to reach out to those in need. I have a voice to advocate for causes, to pray without ceasing, to heal from within. I have a voice to love, encourage, inspire, and be kind, to be me, to dream. I have a voice to write and accomplish all things. And so as you continue, however you continue to celebrate Black History Month, again, I want to thank you all for the opportunity to be here, and look forward to future opportunities to connect. And again, just want to congratulate this organization again for your continued openness and willingness to have what can be really difficult conversations. But again, I think there's a collective understanding and desire for us to continue to grow and evolve for our respective communities. So thank you. You're on mute, Pavilianti. I'm sorry. Yeah, that was a great talk. It was, inspiring talk. And I know it's inclusion. Inclusion is the key, that we are not included. We feel in many ways we are not included. And we don't have critical mass sometimes. So this is what she's talking about. She has a master's degree in policy administration. So that sounds, the way she has explained. It's so now Rajini is going to, give a briefing about a summary about your talk. Rajini. Okay. அவரோட கதைய நான் முந்தி பிந்தி கேட்டதில்ல. அந்த விஷயத்தையும் அவரோட குரலையும் இப்பதான் நான் முதல் கேட்கிறேன். என்னால முடிஞ்சத இதுக்குள்ள சொல்றேன். அவ முதல்ல தொடங்கிக்குள்ள இந்த வசந்தம் நிறுவனத்துக்கு தன்னை அழைச்சதுக்கு நன்றி சொன்னா, தன்னை அறிமுகப்படுத்தின பிறகளுக்கு நன்றி சொன்னா. அதோட தொடர்ந்து சொல்லி கொண்டு போனா இந்த பிளாக் ஹிஸ்டரி மந்த் பல்வேறு சமூகங்களுக்குள்ள இருக்கிற சிவரை உடைச்சு
உடைச்சு எல்லாரையும் உண்டாக்குறதுக்காக கருத்தியல் ரீதியான பிரிவினையான சிந்தனைகள்ல உடைச்சு எல்லாரையும் உண்டாக்குறதுக்காக நாங்க இங்க கூடியிருக்கிறோம். பிளாக் ஹிஸ்டரி மந்த் இன்றைக்கு தான் கொண்டாடப்படுகின்றது என்பது அல்ல. இது 1915ஆம் ஆண்டே ஒவ்வொரு வாரமாக கொண்டாடப்பட்டது. நீக்ரோ வாரம் என்பதாக 1926 கொண்டாடப்பட்டது. பிறகு 1976 இருந்துதான் இந்த பிளாக் ஹிஸ்டரி கருப்பின வரலாற்று மாதமாக தொடங்கப்பட்டது. அதுல டாக்லஸ் அவர் நிறைய சமூக ஆர்வ விழிப்புணர்வு, ஒற்றுமைப்படுத்தல், இன ஒடுக்குமை, எதிர்வாதங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்தவர், எழுத்தாளர். அவருடைய பிறந்த நாளை ஒட்டியும் ஆப்ரஹாம் லிங்கன் 16வது ஜனாதிபதியினுடைய பிறந்த நாளை ஒட்டியும் அவர்கள் ஆற்றிய தொண்டின் நிமித்தமும் இந்த மாதம் மாசி மாதம் கருப்பின வரலாற்று மாதமாக கொண்டாடப்படுகின்றது. ஆனா பொதுவாக பார்த்தா மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் உச்சரிக்கப்படுகின்றது. ஆனா எத்தனையோ பேர் அவ எடுத்து வச்ச நிறைய லிஸ்ட். முதலாவது பெண்மணி நேஷனல் டெலிவிஷனுக்காக இருந்தது, முதலாவது மில்லியனியர் மியூசிக், இயல், இசை, நாடகம், விஞ்ஞானம், பல துறைகளிலும் சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள்ல அவர்கள் சொன்னதுக்குள்ள நிறைய முதலாவது கருப்பின பெண்கள், முதலாவது அமெரிக்கர்கள் என்கின்ற வகையில நிறைய பேர்களுடைய பெயர்கள் எங்கேயுமே பொறிக்கப்பட இல்லை, முன்னுரிமைப்படுத்தப்பட இல்லை, முதன்மைப்படுத்தப்பட இல்லை. ஆனா நிறைய பேர் அதுல பங்காற்றி இருக்கிறார்கள். தனியா அடிமைகளாக சிலேவரி அடிமைகளாக கொண்டு வந்ததும் காலனித்துவ கொலனைசேஷனுக்குள்ளால வந்தது மட்டுமல்ல, அதுக்கு முதலே எங்களுடைய வரலாறு தொடங்கி இருக்கின்றது. எங்களுடைய ஆப்பிரிக்க அரசர்களுடைய காலம் 15ஆம் நூற்றாண்டில் இருந்தே வரலாறு தொடங்கி இருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்காவில இருந்து வந்த விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. ஆனால் அவைகள் எல்லாம் கதைக்கப்பட இல்லை. அடிமைகளாக கொண்டு வந்த பிறகும் காலனித்துக்கு பிறகும் தான் எங்களுடைய வரலாறு தொடங்கியதாக சித்தரிக்கப்படுகின்றது. நிறைய 20 கோடி கருப்பின மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். அதெல்லாம் வெளியில கொண்டு வரப்பட இல்லை. யுஎஸ்ல எத்தனையோ சாதனைகள் கொண்டு வரப்பட இல்லை. மேடம் சிஜே ஒர்க்கர் பல விஷயங்கள், பாரதியார் மாதிரி நாளாந்த செய்தி பத்திரிகளை கொண்டவர்கள் கருப்பினத்தவர்கள், அவர்களுடைய பெயர்கள் வெளியில வர இல்லை. எங்களுடைய கருப்பினத்துக்காக மட்டும், எங்களுடைய நிறம் கருப்பு என்பதற்காக மட்டும் நாங்கள் ஒதுக்கப்பட்டு மார்ஜினலைஸ் எல்லைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு எங்களை நாரின மீன பூனை பார்க்கறது போல வெறுப்பாக அவர்களுடைய பார்வைகள் பார்த்து எங்களை மிகவும் கொடூரமாக நடத்தி இருக்கிறார்கள். ஏனைய சமூகங்களுக்கும் எல்லாருமே வித்தியாசமானவர்கள். ஏனைய சமூகங்களுக்குள்ளேயும் இந்த வெறுப்பு உணர்வுகளை வேற்றுமைகளை விதைத்திருக்கிறார்கள், ஒன்றுபட விடாம. இங்க நாங்க கூடி அவ சொன்ன இந்த விஷயம் முக்கியமானது. நாங்கள் இங்க பார்வையாளர்களாக இந்த விஷயத்தை கேட்டுட்டு போவதற்காக மட்டும் நாங்கள் இங்க கூடி இல்லை. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. நான் யார், என்னுடைய கடமை என்ன, என்னுடைய குரலை நான் எங்க ஒலிக்க வைக்க போறேன், நான் ஒலிக்க வைக்கிறதால என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய பேர பிள்ளைக்கு, என் பின்னால் வருகின்ற சந்ததிக்கு நான் என்னத்தை கொடுக்க போறேன், என்ன விழிப்புணர்வை கொடுக்க போறேன். பேசா பொருளாக மறைந்து கிடக்கிற எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய ஒடுக்குமுறைகள், இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் எங்கே எப்போது கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கின்ற போது அதற்கான பிரயோசனம் என்ன? நாங்கள் எங்களுக்காக
எங்களுடைய நிறத்துக்காக, எங்களுடைய வித்தியாசத்துக்காக நாங்கள் பாகுபடுத்தப்படுகின்ற போது அதையெல்லாம் நாங்கள் சாதுவாக எடுத்துவிட்டு அண்டர் எஸ்டிமேட் குரல் உசத்துகின்ற போது அதையெல்லாம் குரல் உசத்தக்கூடாது என்று மிகவும் இது சின்ன விஷயம் என்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணுகின்ற விடயமாக இல்லாமல் எங்கெங்கு குரல் கொடுக்க வேணுமோ அங்கங்கு கொடுக்கின்ற போதுதான் மாற்றங்கள் ஏற்படும். எங்களுக்குள்ளேயும் தப்ப அபிப்பிராயங்கள் உண்டு. அவர் சொன்ன விஷயம், எங்களுக்குள்ளேயும் தப்ப அபிப்பிராயங்கள் உண்டு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பயஸ் இருக்கின்றது. ஆனா எங்களுடைய கடமை அந்த பயஸ் எங்கு எப்படி நாங்கள் உள்வாங்கி கொண்டோம் என்பதை உள்ளுக்குள் நாங்கள் எங்களையே துருவி துருவி தூர்வாரி பார்க்கின்றதன் மூலம் எங்கள் மூலம் ஏற்படுகின்ற அந்த பாகுபாடுகளை தவிர்த்து மற்றவர்கள் எங்களை நோக்கி கொண்டு வர அந்த பாகுபாட்டை நாங்கள் எதிர்த்து நின்று எங்களுடைய செயல்பாடுகளை, எங்களுடைய சந்ததிகளை நாங்கள் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று அவர் சொன்னார். காலனித்துவம் பிரிவினைகளை கொண்டு வந்து விட்டது. பல்வேறு சமூகங்கள், பல்வேறு உலகளாவிய நாடுகளை உன்னை விட நான் பெரியவன் என்கின்ற வகையிலே அவர்கள் எங்களை வேறுபடுத்தி இருக்கிறார்கள். ஒற்றுமையாக இருக்கின்ற பல்வேறு சமூகங்களை, பல்வேறு மனிதர்களை அவர்களுக்குள்ளேயே விரக்தி, வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சிகளை இந்த காலனித்துவம் எங்களை அப்படியாக பிரித்து வைத்திருக்கிறது. அதுல அவர் சொன்னார், அபிஷேக் இங்க ஒரு 11ஆம் வகுப்பு மாணவன் பேச போகின்றார். அவர் என்ன பேச போகின்றார், அவருடைய அனுபவம் எப்படி இருக்குது என்பதையும் நான் பார்க்க விரும்புகின்றேன். நானும் 3 பிள்ளைகளுக்கான தாய். அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு போகின்ற போது, இந்த பிரிவினை செய்யப்படுகின்ற விஷயம் அவர்களுக்கு போகின்ற போது அவர்களுக்குள்ளே அறிவு, பேசா பொருளாக இருக்கின்ற இந்த விடயங்கள் நிச்சயமாக வெளிவரும். இவை கதைக்கின்ற போது அவர்களுடைய ஆரோக்கியமும், தைரியம், செயல்பாடு, தலைமைத்துவம், உருவாக்கம் எல்லாமே வெளிப்படும். அடுத்ததாக மிகவும் முன்னுரிமையாக சொன்ன விஷயம், இப்படியான நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இந்த எல்லாரையும் ஒன்று சேர்ந்து கதைக்கின்றதன் மூலம் பவர் ஆஃப் சேஞ்ச், எங்கள் ஒவ்வொருத்தருக்கையும் மாற்றத்துக்கான, தலைமை வகுப்பதற்கான, முன்னெடுத்து செல்வதற்கான, கேட்பதற்கான எங்களுடைய ஒவ்வொருவருடைய குரலுக்கும் பவர் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது, நாங்கள் கொள்ளளவு இருக்கின்றது, எங்களால் மாற்ற முடியும். ஒவ்வொருத்தரும் மாற்ற முற்படுகின்ற போது அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு, எல்லோரும் சேர்ந்து இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. அது அறிவு சார்ந்த கருத்தியல் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் அறிவு சார்ந்ததாகவும், கொள்ளளவு சார்ந்ததாகவும், செயல்பாடு சார்ந்ததாகவும், வாய்ப்புகள் சார்ந்ததாகவும் நாங்கள் இந்த ஒருமைப்பட்ட வகையிலே எங்களுடைய குரல்களை கொண்டு போக வேண்டியதாக இருக்கின்றது. எங்களுடைய வேதனைகளை நாங்கள் பாகுபடுத்தப்படுகின்ற போது, நாங்கள் விரக்தியாக காழ்ப்புணர்ச்சியோடு நடத்தப்படுகின்ற போது அவைகளை குறைத்து மதிப்பிடாமல், அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல், அவற்றை நுணுக்கமாக பார்த்து அறிக்கையிட வேண்டிய, குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, முக்கிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் செய்கின்ற போதுதான் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பேர பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகளுக்கு ஆன உரிமைகள் வந்து சேரும். கடைசியில அவ ஒரு கவிதை வாசிச்சா, என்னுடைய வேதனையை வெளிப்படுத்த எனக்கு உரிமை இருக்கின்றது, என்னுடைய அழுகையை வெளிப்படுத்த எனக்கு உரிமை இருக்கின்றது, என்னுடைய நான் பாட்டிசைப்பதற்கு, பாடுவதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது, அட்வொகேட் பண்ணுவேன், நான் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு, எனக்காக பரிந்து பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது, எனக்கு காதலிக்க உரிமை இருக்கின்றது, நான் நானாக வாழ்வதற்கு, நான் கனவு காண்பதற்கு, நான் சாதிப்பதற்கு, நான் செயல்படுவதற்கு எல்லாமே எனக்கு உரிமை இருக்கின்றது என்கின்ற வகையிலே அவர் தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டார். நன்றி. அதை ஒரு கவிதையாக வாசித்தார். அந்த கவிதை மிகவும்
வலுவானது, மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கவிதை. பாரதியார் எங்கெங்கு காணிலும் சக்தியடாண்டு. அந்த சக்தி, எங்களுடைய பேச்சுக்கு அந்த சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை இந்த பெண்மணி என்று காட்டினார். அவர் பல நிறுவனங்களிலேயும், அதாவது ஒலிம்பிக் கமிட்டியில கூட அவர் இருக்கின்றார். அத்துடன் அவர் விமன் அபியூஸ் கவுன்சில் அதுல கூட ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கின்றார். ஒரு தலைமை ஆளாக கூட அங்கு சேவை செய்கின்றார். அவர் எங்கள் உடல் உள்ளம் ரெண்டையும் நாங்கள் வளம்படுத்தி எவ்வாறு வாழலாம், மிக ஒரு ஒரு நிறுவனம் ஒன்றை வச்சிருக்கிறார் அவர். மொய் என்று சொல்லி, மொய் என்று சொல்லி சொன்ன ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் அவர் இணைந்து மக்களை இணைத்து அங்கு வேலை செய்கிறார். மாற்றம், இந்த மாற்றம் நாங்கள் நிற மக்கள், அதாவது வெள்ளை நிறம் அல்லாத மக்கள் எத்தனையோ கொடுமைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப எங்களுக்குள்ளே மாற்றங்கள் வேணும். இந்த மாற்றங்களுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரே குரல், ஒருமித்த குரல் இருக்கும் பொழுதுதான் அந்த மாற்றம் நிகழும். அது வெற்றி நடை போட வேணும் என்றால் நாங்கள் நிச்சயமாக ஒன்று கூடல் வேண்டும். அது நாங்கள் அறிந்த ஒரு விடயம். எங்கள் நாட்டுக்கு கூட நாங்கள் இந்த பிரிந்து போய் எல்லோரும் நின்றபடியால்தான் நாங்கள் எதையும் சாதிக்க முடியவில்லை. அதே போல இந்த நாட்டிலும் கூட உங்களுக்கு தெரியும், இது பூர்வீக மக்களுடைய ஒரு நாடு. அந்த பூர்வீக மக்கள் படும் துயரம், அந்த பிள்ளைகள் எத்தனை, இப்ப கிட்டடியிலேயும் ரிஜாயினாவிலே ஒரு இடம் கண்டுபிடிச்சுக்கிறார்கள். 60 பிள்ளைகளை அதுக்குள்ள கொண்டு போய் தாட்ட இடம். அப்போ குஞ்சு குழந்தைகளை இந்த வந்த குடியேற்றவாதிகள் எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை பாடம் சொல்லி கொடுக்க பெற்றார்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு அவர்களை இல்லாமலே ஆக்கி விட்டார்கள். அப்படியான கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கின்றது. இன்னும் அந்த கொடுமைகள் ஏதோ வடிவத்துல தொடர்ச்சியாக நடந்து கொண்டான் இருக்கிறது. நாங்கள் அங்கே ஒரு நிறுவனத்துக்கு போனாலும், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு போனாலும், அங்கே பெரிய பெரிய தலைவர்களாக இருப்பவர்கள் அந்த நிறுவனங்களுக்கு கருப்பர்களோ அல்லது எங்களுடைய இனத்தவர்களோ ஆக இருக்க மாட்டார்கள். இனி எங்களுடைய இனத்தவர்களுக்குள்ளேயும் இதுக்கு போட்டியும் பொறாமையும். ஏனென்றா ஆறு இந்த பதவியை எடுக்கிறது, கருப்பர் எடுக்க போனா அவைகளோட நாங்கள் போட்டி போடுவோம், அவைகள் எங்களோட போட்டி. அப்ப இந்த போட்டியெல்லாம் வர்றது காரணம் எங்களுக்கு சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டி மிக மிக குறைவாக கிடைக்கிறபடியால்தான். அப்ப இதையும் தொடர்ச்சியாக இன்றைக்கு வளர்ந்து வரும் இந்த சமூகம், எங்களுடைய இளைய சந்ததியினர், அவர்கள் என்ன விதமான துவேசங்களை அனுபவிக்கிறார்கள். குடும்பங்களுக்குள்ளேயே அவைகள் துவேசத்தை அனுபவிக்கிறார்கள். நாங்களே கருப்பு நிறப்புள்ள கூடாதுன்னு சொல்லுவோம். பூனைக்குட்டி கருப்பு நல்லா இருக்குது, என்ன நாய்க்குட்டி கருப்பு நல்லா இருக்குது. ஆனா எங்களுடைய பிள்ளை பிறந்துட்டது கருப்பாயண்டா அதை நாங்கள் தூர விலக்கி வச்சு அதுக்கு மனத்துக்குள்ளேயே அந்த பிள்ளைக்கு பிரச்சனையை நாங்கள் கொடுத்து விடுகின்றோம். அப்ப அந்த நிற அடிப்படையில நாங்களே குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனையை கொண்டு வரோம். வெளியாலே பிரச்சனையோ, நீ வெள்ளைக்காரன மறைவண்ண கல்யாணம் செய்தா அவங்கள வீட்டுக்கு எடுக்கினான். ஆனா ஒரு கருப்பு பிள்ளைய கல்யாணம் செய்துட்டால் அதை வீட்டுக்கு எடுக்க முடியாது. அப்ப இப்படியான துவசங்கள் எங்களுக்குள்ளேயே இருக்குது. நாங்கள் அந்த வெள்ளை நிறத்தை நோக்கி போற ஆக்கள் எங்கட மைண்ட் எங்கட மனம் அதை நோக்கி பிரயாணம் செய்கிறோண்டா இருக்கு தவிர எங்களோட உரிமைகளை பற்றி நாங்க சிந்திக்கிறோம் இல்லை. ஆகவே அடுத்ததாக இந்த அபிஷேக் ஜெயசீலன் என்ற பையன், அவர் ஒரு ப்ளோர் ஒரு ஹைஸ்கூல் ஒன்றுல படிக்கிறார். அதாவது ப்ளோரன் கீழோ அதுக்கு கிட்ட உள்ள ஒரு ஹைஸ்கூல். அந்த ஹைஸ்கூல் பேரை தம்பி சொல்லுங்க, சொல்லிட்டு நீங்கள் தொடங்கலாம். அபிஷேக், நீங்க என்ன பேர்ல வந்திருக்கிறீங்க? அபிஷேக் வந்திருந்தவர் ராசா. அபிஷேக் ரைட். அவரை காணியில நாங்கள் தாட்சாவோடு செய்துட்டு அவரை கூப்பிடுவோம். ஓகே, முதல் வந்திருந்தவரமா? வந்திருந்தது, விடுபட்டு போச்சு. அவர் சொன்னவர் தனக்கு அந்த இன்டர்நெட்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னவர். அதான் இருக்க வேணும். இப்பொழுது நாங்கள் தாட்சாவை இப்பொழுது பேசுவதற்கு அழைக்கின்றோம். தாட்சாவை பலருக்கும் தெரியும். நீதன் ஷன்னை
தெரிந்தவர்கள் தாட்சாவையும் இந்த எலெக்ஷன் மேடைகளிலும் அவருடைய ஆபீஸிலே நீங்க கண்டுப்பீங்க. அதை விட NDPக்கு அவர் ஒரு தூணாக இருந்து வைஸ் பிரசிடென்டாக கூட இருந்தவர். தற்பொழுது அவர் OPSU என்று சொல்ற அந்த நிறுவனத்திலே ஒரு திறமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக அங்கு கடமையாற்றுகின்றார். அவர் ஒரு 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 லீடராகத்தான் எப்பொழுதும் குரல் கொடுப்பார். அதாவது அநீதிகளை அவர் எதிர்த்து போராடுற ஒரு பெண்ணாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் இப்பொழுது இனத்துவசம் எங்களுடைய சமூகத்திலே அதை நாங்கள் எப்படி வெல்லலாம் இருக்கிற இனத்துவசத்தை என்றதை பற்றி பேச போறார். எல்லாம் ஒரு தொடர்ச்சியான ஒரு உரையாடல் தான். நன்றி தாட்சா. வணக்கம். நன்றி பார்வதி ஆண்டி. எல்லோருக்கும் வணக்கம். நான் துவங்குறதுக்கு முதல் இந்த லேண்ட் அக்னாலஜ்மெண்ட் துவங்க போறேன். ஸோ எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு இந்த நாட்டில் இருந்த முன் குடியோரால் தான் எங்களுக்கு இது கிடைக்கப்பட்டது. நாட்டையும் நாட்டின் அந்த வேல்யூவும் எங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதை நாங்கள் இழந்துட்டு கனாக்கள் ரெஃப்யூஜியா இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் மை talk with a land acknowledgement very quickly. So while I'm joining you virtually today, the land that I'm joining you from today is in Toronto and is known as the traditional territory of many nations, including the Mississaugas of the Credit, the Haudenosaunee and the Wendat people, and is now home to many diverse First Nations, Inuit and Métis people. I also acknowledge that Toronto is covered by Treaty 13. So இது நாங்கள் மீட்டிங்ஸ் துவங்கிக்க இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் முன் குடியோரை பற்றி அவை இந்த நாட்டை நாங்கள் அக்னாலேஜ் பண்ணி அவை காலனைசர்ஸோட செய்த அந்த ட்ரீட்டிஸோ இல்லாட்டி சைன் பண்ண அக்ரிமெண்ட்ஸோ அக்னாலேஜ் பண்றோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நாங்கள் துவசமோ இந்த வேற பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது நாங்கள் எங்கட ரோல் என்ன, இந்த நாட்டின் முன்னோராக்கள் யாரு, அதனால வர்ற காலனைசேஷன், ரேசிசம், வேற பிரச்சனைகள் இது எங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதபடியா தான். ஸோ ஹாப்பி Black History Month. சிஸ்டர் ஆயிஷா, தேங்க்யூ ஃபார் யுவர் டாக். ஸோ அவ சொன்ன மாதிரி இந்த Black History Monthன்றது கன்னடத்துல பிளாக் மக்களுக்கோ இல்லாட்டி கருப்பின மக்களுக்கோ என்ன நடந்தது 400 வருஷத்துக்கு முன்னால் கனடால என்ன நடந்ததுன்றதான் நாங்க கதைக்கிறது அநேகமா. ஆனா அவ சொன்ன மாதிரி அதுக்கு முன்னால இப்ப தமிழ் மக்களை பற்றி நாங்க கதைக்கிறோம்டா thousands of years, 2000s of years, ராஜ சோழன், சேர, பாண்டியன் கதைக்கிற மாதிரி அவைக்கும் மன்னர்கள், குவீன்ஸ் அப்படின்னு கணக்காக்கள் இருந்திருக்கீங்க. அந்த வரலாறு ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு. ஏண்டா அவ அந்த அடிமைகளா வேற நாட்டுக்கு வரும்போது அதுக்கு முன்னாலே அவைக்கு இருந்த வரலாறு ரொம்ப முக்கியம். அவ ஸ்லேவரியில இருந்துதான் அவருடைய ஹிஸ்டரி துவங்கல. அவருடைய ஹிஸ்டரி அதுக்கு முன்னாலே துவங்கினது. வேற காலனைசர்ஸ், கனடாவோ பார்வதி ஆண்டி சொன்ன மாதிரி இங்கிலாந்து, பிரான்ஸ் அப்படியான காலனைசர்ஸ் பாத்தீங்கன்னா கருப்பின மக்கள் இந்த நாட்டுகள்ல இருந்து அவ எடுத்திருந்த அந்த தங்கங்கள், டைமண்ட்ஸ், கோல்ட் அப்படியான இதெல்லாம் எடுத்துத்தான் அவைய பொருளாதார வளர்ச்சியை வளர்த்து வைக்கணும். இப்ப கூட அதுதான் நடந்து கொண்டு இருக்குது. எங்கட மண்ணிலையும் கூட அதுகள் தான் நடந்து கொண்டு இருக்குது. இந்தியாவில இருந்து பார்த்ததும் கூட இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஹட்சன் பே கம்பெனி. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எங்கட நாட்டுல இருந்து அந்த சொத்தை எடுத்துத்தான் இந்த நாடுகள் அந்த அவைய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எங்கட நாட்டோ இல்லாட்டி ஆப்பிரிக்கால இருக்கிற நாடுகளை பாத்தீங்கன்னா ஏன் வறுமை இருக்குது, ஏன் அவை இவ்வளவு கஷ்டப்படணும், ஏன் இப்ப டெவலப்பிங் நேஷன்ஸ் ஆயிருக்கணும், ஏன் இப்ப டெவலப் பண்ணினோம் இல்ல அப்படியான கேள்விகள் வரை வெள்ள இனம் அந்த காலனைசர்ஸா எங்க நாட்டுல இருந்து எடுத்து சொத்து எடுத்துதான் அவைய வளர்ச்சி இங்க முன்னேறி கொண்டிருக்கணும். முன்னேறி கொண்டிருந்தது இப்பயும் அந்த வளர்ச்சியில் அதுல தான் வருது. ஸோ அதுல நாங்க அக்னாலேஜ் பண்ணாதான் இப்ப இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு நாங்க கதைக்கலாம். பார்வதி ஆண்டி சொன்ன மாதிரி the economic exploitation of slavery அது slavery நடக்கேம். ஸோ அவை அடிமைப்படுத்துக்கு டைம்லயும் இருந்தது. ஸோ சொல்லிவினம் slaves were brought here as workers. அது workers the transaction of workers is paid labor. This was not paid labor. ஸோ அதான் அந்த அடிமைன்றதும் அந்த லாங்குவேஜும் வெரி அந்த சொல்லுவாங்க, இந்த ஹிஸ்டரி எழுதுனது நாங்க இல்லை.
அது வெள்ளை இனமாக்களோ இல்லாட்டி அந்த காலனைசர்ஸ் தான் எழுதினது. அவ எழுதினது வந்து அவைக்கு ரொம்ப சாதகமாகவும் அவைக்கு அவைய தங்களை அந்த அவையின கிரேட்னஸ் அப்படி கதைக்கும் வழியவ எங்கட மக்களோ இல்லாட்டி கருப்பின மக்கள் அந்த அவையின கிரேட்னஸ் பிளாக் எக்ஸலன்ஸ் அவ சொன்ன மாதிரி இந்த பிளாக் எக்ஸலன்ஸ்ன்றது சயின்டிஸ்ட் நாசாக்கு அனுப்புனதபடி ஆக்கள் கதைப்பினம். இந்த கேத்ரின் ஜான்சன் ஒரு உமன் இருக்கிற மேத்மெட்டிஷியன், அவள் தான் அந்த கால்குலேஷன்ஸ் மேக் பண்ணி நாசாலே ஃபிளைட்ஸ் போனது, யூஎஸ்ல இருந்து போன அந்த யூஎஸ் பெருமை சேர்த்த நாசாவே ஒரு கருப்பு பெண்மணியாலாம் நடந்து கதைக்கிறது இல்லை. ஸோ அந்த ஹிஸ்டரி வந்து forgotten ஆனது. பிளாக் எக்ஸலன்ஸ் வந்து ஃபெப்ரவரியில பிளாக் எக்ஸலன்ஸ் படி கதைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல இந்த பிளாக் எக்ஸலன்ஸ் வந்து 365 நாட்களும் கலெக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி நாங்க தமிழ் ஹிஸ்டரி மந்த் நாங்க செய்யறோம், தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்னு செய்யறோம். அந்த ஒரு மந்த்ஸ் டெடிகேட் பண்ண கூடினாலும் இந்த வரலாறு வந்து அந்த ஒரு நாளோ அந்த ஒரு மாசத்தோட மட்டும் கதைக்காம நாங்க எங்களோட லைஃப்ல எப்படி அதை பில்ட் பண்ணி அதை நாங்க அக்னாலேஜ் பண்றோம்னு ரொம்ப முக்கியம். ஐ திங்க் பார்வதி என்று கன்சன் ஆன்டி சொன்ன மாதிரி அந்த டிவைட் அண்ட் காங்கர் இது வந்து எங்களுக்கு புதுசான ஒரு விஷயம் இல்லை. எங்களோட நாட்டிலே இது நடந்தது. அதனாலதான் இப்ப நாங்க தமிழிலமோ இல்லாட்டி எங்களோட நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளுக்கோ அதை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 300 ரீசனா இருக்குது. ஸோ அது அந்த டிவைட் அண்ட் காங்கர் பண்ணும்போது அது எல்லா வேற ஹிஸ்டரிஸ்ல அதை திரும்பி ரிப்பீட் பண்ணி கொண்டு இருக்குது. அந்த நிறத்துல வச்சு ஹையர்கீஸ் கிரியேட் பண்ணது. கருப்பினம்ண்டா அன்டச்சபிள்ஸ், கருப்பினம்ண்டா கருப்பா இருக்கிற ஆட்கள் வந்து வேலை செய்ய மாட்டோம். அந்த சர்டன் ஒரு ஸ்டிக்மாஸ் இருக்கு அந்த கலரோட. இப்ப பார்வதி ஆண்டி சொன்ன மாதிரி எங்களோட பிள்ளைகளோட, எனக்கும் 2 பிள்ளைகள் இருக்கணும், அந்த ஆட்கள் வந்து நல்ல வெள்ளை பிள்ளையா இருக்குது இல்லாட்டி கொஞ்சம் கருப்பா இருக்கணும் என்ன இல்லாட்டி அந்த மாநிறம் அந்த டிஸ்கஷன்ஸ் அந்த இதில் வரும்போது அது ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. அதை கிரியேட் பண்றதும் அந்த ஹிஸ்டரியில நாங்க பார்க்க வேணும். அதுவும் ஒரு வெள்ளை இனத்தால் அந்த காலனைசரால அது நடந்தது, ரைட்? ஸோ அது கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் ஸ்லேவ்ஸ் வந்து கொஞ்சம் கூட ப்ரெஃபர் பண்றதும், டார்க்கான ஆக்களை கொஞ்சம் பேடா ட்ரீட் பண்றதும், கொஞ்சம் நிறைய பேடா ட்ரீட் பண்ணது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க ஸ்லேவரியை பற்றி கதைக்கும் போது யூஸ்வலி நாங்க தமிழாக்கள் மட்டுமில்லை, அது எங்களோட பள்ளிக்கு நான் மோஸ்ட் ஆஃப் மை எஜுகேஷன் இங்கதான் நடந்தது. 4ஆம் வகுப்புல இருந்து நான் இங்கதான் படிக்கிறேன். அதை நீங்க பார்க்க போனீங்கன்னா அந்த ஸ்லேவரின்றது வந்து அமெரிக்கால மட்டும்தான் நடந்த விஷயம் மாதிரி கதைப்பினம். கனடால இருக்கையில, கனடால ஸ்லேவ்ஸ் இருக்கையில, கனடால நாங்க கருப்பின மக்களை பேடா ட்ரீட் பண்ணது. அது வந்து ஆக்சுவலி உண்மை இல்லை. கனடாலையும் ஸ்லேவ்ஸ் இருந்தவ, கனடாலையும் கண்டினியூஸ் வேற இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப கூட அது கண்டினியூ பண்ணிக்கொண்டு தான் இருக்குது. அண்ட் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதை தாண்டி எங்களோட முதற்கட்சி ஆயிஷா சொன்ன மாதிரி வேற ஆக்கள் வேற சாதனை செய்து கொண்டுதான் இருக்கணும். ஸோ கனடால பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லிங்கன் அலெக்சாண்டர்ன்றவர் ஃபர்ஸ்டா எம்பிபியா ஒன்டாரியோ எலெக்ட் பண்ணப்பட்டவர். அதே மாதிரி எந்த கட்சியில, நான் என்டிபி கட்சியில தான் இருக்கிறேன், அதுல வந்து ரோஸ்மேரி ப்ரவுன் என்று பிசியில ஃபர்ஸ்ட் டைமா உமன் எலெக்ட் பண்ணப்பட்டவர், பிளாக் பெண்மணி ஒரு ஆள். ஆனா இந்த விஷயங்களை பற்றி நாங்க கதைக்கிறது வந்து ரொம்ப லெஸ் ஆயிருக்குது. ஏன்னா எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. நானும் இந்த ஸ்கூல்ல படிக்க இந்த விஷயங்கள் எங்களுக்கு சொல்லித்தரையில கூட அந்த ஹிஸ்டரி வந்து நாங்க படிச்சது அந்த யூரோசென்ட்ரிக் எஜுகேஷன்ன்ற மாதிரி தான், ரைட்? ஸோ அது வந்து எங்களோட மக்கள் நாங்க பிள்ளை சொல்றதுக்கு எனக்கு அதுல தெரியல. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நானே அதை பற்றி படிச்சது யூனிவர்சிட்டி தாண்டி வந்த அப்புறம் தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வேற ஆக்களோட பழகி வேற புக்ஸ்ல நான் ரீட் பண்ணி வேற மனுஷங்களோட ஐஷா மாதிரி வேற ஸ்பீக்கர்ஸ் மீட் பண்ணித்தான் எனக்கே அந்த ஹிஸ்டரி விளங்க துவங்கினது. அதுக்கப்புறம் நானே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பற்றி நான் லேர்ன் பண்ணணும். எனக்கு சொல்லி தந்த விஷயங்கள் வந்து நான் அதை அன்லேர்ன் பண்ணணும்ன்றது. ஸோ முதல் சொன்ன மாதிரி நாங்க எந்த குடும்பத்துல கூட இருக்குது. ஐ திங்க் அபிஷேக் அதை பற்றி தான் கதைக்க போறார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 90s ஹை ஸ்கூல் ஏர்லி சைல்ட்ஹுட்டா இருந்தேன். ஸோ எங்க அம்மாக்கள் சொல்லிவினோம், இப்போ ரோட்ல நீ நடந்து போனீங்கன்னா ஒரு கருப்பின மக்களை கண்டீங்கன்னா கவனம், பேக்கை டைட்டா பிடிச்சுக்கோங்க, ஹேண்ட் பேக்கை டைட்டா பிடிச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி ரோட்டை கிராஸ் பண்ணி போங்க. இந்த ஸ்டெரியோ டைப்ஸ், அவ வந்து கிரிமினல்ஸ், ட்ரக்ஸ் செய்யறவ, அவையோட சேரக்கூடாது, அப்படியான கான்வர்சேஷன்ஸ். ஐம் ஷூர் அபிஷேக் will cover that. ஸோ அந்த ஸ்டெரியோடைப்ஸ் எங்களோட மனசுக்குள்ள சின்ன வயசுல இருந்து விதைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து அநேகமான ஆக்கள் இந்த கால் இருக்கிறவ தாத்தா பாட்டி அப்படியான ஆக்கள்.
உங்களுக்கு வந்து எங்களோட பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ற நேரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நானும் 2 பிள்ளைகளை பெற்றவதான், பட் வேலைக்கு போறது அது இது வேற ஆக்டிவிட்டிஸ் இருக்க என் அம்மா அப்பா இல்லாட்டிக்கு என் மாமா மாமியார் தான் என் பிள்ளைகளை பாப்பினோம். அண்ட் எங்களுக்கு கொடுத்த வச்ச விஷயம் என்ன, லைக் எனக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் கிடைக்கல போறால. பட் உங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன இருக்கணும்னா எங்க இந்த ஓரல் ஹிஸ்டரி, எங்களோட அந்த கதை சொல்றது, எங்களோட பிள்ளைகளோட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவையோருக்கு டீச் பண்றது உங்களை மாதிரி சீனியர்ஸ்க்காலாம் அது முடியும். சீனியர்ஸ் மட்டும் இல்ல, வேற வேற வயசாக்கள் இருக்கிற ஆக்களுக்கும் அது முடியும். ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் வி கேன் டூ இஸ் அந்த அன்லேர்ன் பண்றது, எங்களுக்கு விளங்காத விஷயம் இல்லாட்டி எங்களுக்கு தவறா தெரியப்பட்டு எங்களோட படிப்புலையோ எங்களுக்கு முன்னால இருந்த ஆட்கள் எங்களுக்கு சொல்லி தந்த விஷயத்த நாங்க சேலஞ்ச் பண்ணி அதை கொஸ்டின் பண்ணணும். ஏன் இது நாங்க இப்படி திங்க் பண்றோம், இதால இது எனக்கு நான் ஃபீல் பண்ற விஷயமா இல்லாட்டி எனக்கு யாரோ சொல்லி தந்த விஷயமா இல்லாட்டிக்கு இப்படியே எங்கட ஒரு முன்னோர் சொல்லி இப்படித்தான் இப்ப நிகம் வெட்டக்கூடாது, இரவெல்ல நிகம் வெட்டக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சொல்ற மாதிரி அதே மாதிரி தான் கருப்பாக்களை பற்றி எங்களோட மனசுல இருக்கிற பயங்களோ இல்லாட்டிக்கு மிஸ்இன்ஃபர்மேஷனோ அதை நாங்க இப்படி அட்ரஸ் பண்றேன். ஸோ fighting Tamil community's role in fighting racism. So எங்கட கம்யூனிட்டியில பொறுப்பு என்ன, ரேசிசத்தை ஃபைட் பண்றது. ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி ரேசிசம்ன்றது எங்களுக்கு புதுசான விஷயம் இல்லை. நாங்க தமிழர்களா இருந்து நாங்க பட்ட கஷ்டங்கள், எங்களோட பெட்ரோல், நீங்க சிலாக்கள் இருப்பீங்க, மாவீரல் பெற்றவையா இருப்பீங்க, இது வந்து எங்களுக்கு புதுசான ஒரு விஷயம் இல்லை. அண்ட் கண்டினியூஸா நாங்க அதை ஃபேஸ் பண்றோம். எங்களோட பிள்ளைகள், நான் கேன்டாய்ட்ல முந்தி ஒர்க் பண்ணான், கன பேர் எங்களோட யங்ஸ்டர்ஸ் ஸ்கூலால எக்ஸ்பெல் பண்ணி அப்படியான கேங் ப்ராப்ளம் அப்படின்னு கன விஷயங்கள் இருந்தது. ஸோ எங்களுக்குன்ற இது ரேசிசம் புதிய விஷயம் இல்லை. அதே நேரத்துல ஆன்டி பிளாக் ரேசிசம்ன்றது அந்த நான் சொன்ன மாதிரி முதல் கருப்பு ஆக்களை படி தவறான மிஸ்இன்ஃபர்மேஷன், அந்த பயமோ இல்லை ஸ்டேரியோ டைப்ஸோ எங்களுக்கு காலனைஸ்டாலே வந்ததும் பிளஸ் எங்களோட ஓன் ஹேபிட்ஸால வந்ததும், ரைட்? அந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் இல்லாட்டிக்கு இது செல்ஃப் டாட் இது. ஆனா அதே நேரத்துல நாங்க கொஞ்சம் பொறுப்பும் அதுல எடுக்கணும். நாங்க கம்ப்ளீட்லி ஐ டிடன்ட் நோ அபவுட் இட் இல்லாட்டி this was passed on to me என்னும் சொல்லலாது. The moral minority myth இருக்குது. ஸோ அது வந்து வெள்ளக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த சர்டன் கம்யூனிட்டிஸை வந்து அவை கூட அதை என்கரேஜ் பண்ணி ப்ரொமோஷன்ஸோ இல்லாட்டிக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ படிப்புலையோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சவுத் ஏஷியன் கம்யூனிட்டி பர்டிகுலர்லி அதுவும் தமிழ் கம்யூனிட்டியில் கூட அந்த எங்களை டிவைட் அண்ட் காங்கர் பண்ற மாதிரி. ஸோ எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தந்து அந்த கருப்பினத்தை கீழே இன்னும் கூட புஷ் பண்றது. ஸோ அந்த மாடர்ன் கான்டெக்ட் ஆஃப் ஸ்லேவரி, அந்த அடிமைப்படுத்துறது வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அது இல்லீகல் ஆனாலும் மாடர்ன் டே ஸ்லேவரி இல்லாட்டி மாடர்ன் டே இன்ஜஸ்டிஸ் நடந்து ஒன்னான் இருக்கு கருப்பின மக்களுக்கு. ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு 2-3 இயர்ஸ் கோவிட் துவங்குறது ஒரு கிட்ட அந்த டைம் உள்ள அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் கில்லிங் அந்த யூஎஸ்ல அண்ட் பிளாக் லைவ்ஸ் மேட்டர்னு அந்த மூவ்மெண்ட் அதுக்கு முதலே ஆக்டிவா இருந்தது. பட் அந்த டைம்ல கொஞ்சம் கூட ஆட்களுக்கு அதை விளங்க துவங்கினது பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ன நடக்குது. ஸோ இப்போ நாங்க தமிழரா எங்களோட நாட்டுல இருக்க எவ்வளவு எப்படி அந்த அந்த பின் பாயிண்ட் பண்ணி எங்களை அந்த கொல்ல நினைச்சாங்களோ அதே மாதிரி பிளாக் கம்யூனிட்டியில இருக்கிற ஆட்களுக்கு வந்து இப்ப சுதந்திரமா நடக்கக்கூட இல்லாம இருக்குது. ஏன்னா போலீஸ்ல ஸ்டாப் பண்ணா என்ன திருப்பி கதைச்சா இவங்க திருப்பி கதைக்காடி கூட டேஞ்சரஸ் ரைட், லைக் they're basically getting killed for being in their black bodies. And so அவையோட சக்சஸை வந்து நாங்க டெஃபினெட்லி பிளாக் ஹிஸ்டரி மந்த்ல நாங்க செலிப்ரேட் பண்ணாலும் அவை படுற கஷ்டங்களோ இல்லாட்டி அவைக்கு நடக்கிற கொடுமைகளோ அதுல எங்களுக்கும் பங்கு இருக்குது. பிகாஸ் அதனால நாங்க பெனிஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதான் அந்த மாடல் மைனாரிட்டி, ரைட்? ஸோ எங்களுக்கு இப்போ எங்களோட ஒரு ஆள் ஒர்க் பண்றீங்க, நானும் இன்னொரு பிளாக் ஆளும் ஒர்க் பண்றோம்டா, 2 பேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும், ஈக்குவல் எஜுகேஷன் இருந்தாலும், ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், மேபி எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்குது ஓவர் த பிளாக் பர்சன். ஸோ அதுல வந்து யூனோ எனக்கு அது தவறுன்னு தெரிஞ்சும் ஆனா எனக்கு அந்த ப்ரொமோஷன் வேணும், எனக்கு அந்த சேலரி வைஸ் வேணும்னா அந்த அந்த ஒரு முன்னுக்கு வரணுன்ற ஆசையில அதை நாங்க இக்னோர் பண்றது, ரைட்? ஸோ அப்ப அந்த தமிழ் கம்யூனிட்டி நாங்க பார்த்தோம்னா எங்கட பொறுப்பு என்ன அதுல, ரைட்? அதுல தவறா ஒரு நடக்குதுண்டா நாங்க தமிழருக்கு ஒரு தவறு நடக்குதுண்டா குரல் கொடுக்குறோம். அதே மாதிரி எங்களோட அதர் கம்யூனிட்டிஸ் நாங்க அவை சப்போர்ட் பண்ணி அவைக்கு நாங்க என்ன செய்யலாம் இல்லாட்டி அவை சொல்றது எப்படி அவை நாங்க டிசைட் பண்ண தேவையில்லை அவைக்கு என்ன தேவைன்னு அவை சொல்லி நம்ம இதான் எங்களுக்கு தேவை, எனக்கு ஒரு சப்போர்ட் தேவை, இப்படி ஒன்று நடந்தா அதை நீங்க திரும்பி தைரியம் கேளுங்க அப்படியான இது, ரைட்? ஸோ பீயிங் an ally, how to support and be an ally and listen to what the community is asking you.
ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன நடக்குது ஸ்பெசிஃபிக்லி இப்போ நாங்கள் பிளாக் ஹிஸ்ட்ரி மந்த் அப்படி கதைக்கிறோம். நான் முதல் சொன்ன மாதிரி ரேஷியல் ப்ரோஃபைலிங் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அது வந்து யூஎஸ்ல மட்டுமே இல்லை, இங்கே கனடாலையும் கனகாக்களுக்கு நடக்குது, ரைட்? ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு 2-3 வீக்ஸா ஆடவால ஒரு ப்ரோட்டஸ்ட் நடந்து கொண்டு இருக்குது. அண்ட் போலீஸ் வந்து அங்கே அநேகமா வெளில மக்கள் தான் அங்கே இருந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணினோம் பிகாஸ் ஆஃப் த வேக்சின் மேண்டேட்ஸ். ஆனா இது நாங்க தமிழர்களோ கருப்பாக்களோ இல்லாட்டிக்கு முன்கூடியோர் மக்கள் செய்யணும்டா ஒரு 1-2 days அந்த ப்ரோட்டஸ்ட் அப்படின்னு கேன்சல் ஆயிருக்கும். ஸோ அது ஏன் அப்படி நடக்குது? வெள்ளக்காரங்க 2 weeks ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க, கத்துறாங்க, ஹோர்ன்ஸ் அடிக்கிறாங்க. போலீஸ் இப்ப கிட்டலாம் அது கிளியர் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இந்த 2-3 weeks அது நடந்து இருக்குது வித்வுட் எனி டிஸ்ரப்ஷன். Why is that? இது black people did it or தமிழாக்கள் நாங்கள் கார்டன்ல ஏறி நிற்க போது அது ஒரு வித்தின் how many hours, ஒரு 6-8 hours அது கிளியர் பண்ணிடணும். ஸோ அதுலயே அந்த வித்தியாசம் இருக்குது. அது எங்களோட நிறத்தாலேயோ இல்லாட்டி எங்களோட ரேஸாலேயோ தான் இருக்கும், ரைட்? ஸோ ஸ்லோலி அது எங்களுக்கு நடக்கிற விஷயத்த நாங்க இக்னோர் ஒரு இனத்துக்கு நடக்கிற விஷயத்த நாங்க இக்னோர் பண்ணா அதுக்கு முடிஞ்சா பிறகு அடுத்த இனத்துக்கு வர்றதுக்கு கேரண்டி இருக்குது for sure, right? So they first came for the Jews, the second they came for blacks, and now they come for me, and another sayings, right? So we have to, how do we voice out and stand in support of other communities as allies, as true allies, but how do we also make sure that we listen to what their needs are and not, project what we want out of that? So அவன் தேவைகள் அவைக்கு தெரியும். அந்த தேவைகள் என்னென்ன எங்களுக்கு சொல்லும் போது அது நாங்க எப்படி ஒரு சப்போர்ட்டா ஒரு ஆலாயா அதை நாங்க கொடுக்க முடியும்ன்றதான் பார்க்க வேணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட் என்னென்ன நாங்கள் இதை ஃபைட் பண்ணலாம்னா முதல் வந்து எங்களுக்கு அந்த எஜுகேஷன் தேவை. என்ன நடந்தது இப்போ இந்த மாதிரி டிஸ்கஷன் குரூப்ஸ் ரொம்ப முக்கியமானது. இப்படி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. இன்றைக்கு வந்து லாங் வீக்கெண்ட், எல்லாரும் வேற டிவி ப்ரோக்ராம் பார்க்கலாம், இல்லாட்டிக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது இல்லாம இப்போ 41 பேர் இந்த கால்ல இருக்கிறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமும் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமும். ஏன்னா உங்களுக்கு அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், the eagerness to want to learn more, understand more. ஸோ இதுல வந்து நாங்க கதைக்கிறது, ஆனா நான் கதைக்கிறதான் சரி வழி, நான் கதைக்கிறதான் ஒரு போர்ஷன் தான், ஒரு வெரி ஸ்மால் போர்ஷன் தான் நான் சொல்றதா. இதை விட பெரிய விஷயங்கள் இருக்குது, இதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுல வேற ரீசர்ச் பண்ணுங்க, புத்தகங்கள் படிங்க, பாட்காஸ்ட் இருக்குது. என்னை விட பெற தமிழ் கதைக்கக்கூடிய இந்த விஷயத்துல இந்த சப்ஜெக்ட்ஸை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க கனவேர். வேற டிஸ்கஷன்ஸ் இருக்குது, புக்ஸ் ரீட் பண்ணலாம். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி நாங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. ஸோ with or without realizing it, we cannot continue the erasure of Black excellence and Black culture. அதே நேரத்துல நாங்க ப்ராஃபிட் பண்றதுக்காக எங்கட முன்னேற்றத்துக்காக மெட்டாக்களை மிதிச்சு கொண்டு போறது ரொம்ப தவறான விஷயம். ஸோ அதான் அந்த மாடல் மைனாரிட்டி ஃபார் எக்ஸாம்பிள். அண்ட் கடைசியில வந்து வேற இந்த சேலஞ்சிங் ஆஃப் ரேசிசம் என்னன்னு நாங்க இந்த ரேசிசத்தை சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ பாலிசியா, கவர்மெண்ட் பாலிசியா, வேற இதெல்லாம் நாங்கள் அதை சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்த முறை பிளாக் லைவ்ஸ் மேட்டர் ஆர்கனைசேஸ் வந்து ப்ரோட்டஸ்ட் வச்சா இல்லாட்டிக்கு வேற ஆக்டிவிட்டிஸ் வந்தா வெளியால போங்க, உங்களோட கிராண்ட் சில்ட்ரனோ இல்லாட்டி உங்களோட பேரன் பேத்தியோ கூட்டிட்டு போங்க. அவையோட சேர்ந்து இதான் எங்களுக்கு முக்கியம், நாங்களும் நாங்க துணையா இருந்து நாங்க எங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுக்கணும்னு போய் நில்லுங்க. இதே மாதிரிதான் நாங்க தமிழாக்கள் போய் காலமா போய் ஒரு வீக்ஸ் அண்ட் வீக்ஸா நாங்க ரோட்ல ப்ரோட்டஸ்ட் பண்ணிக்க நாங்க எவ்வளவு கவலைப்பட்டாங்களும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ரைட்? ஏன் எங்களோட குரல் கேட்கப்படணும், உலகமே உனக்கு கண்ணு இல்லையான்லாம் பாடல்கள் வந்தது. ஸோ இதே மாதிரி நாங்களும் வேறொரு இனத்துக்கு இந்த நடக்க சைலண்டாவோ கம்ப்ளேசண்டாவோ இருக்க முடியாது. கடைசியா வந்து எங்களோட நாங்க லேர்ன் பண்ணதை வந்து அன்லேர்ன் பண்ணலாம். ஸோ எங்களோட மனசுல இருக்கிற அந்த தவறான எண்ணங்களோ இல்லாட்டி எங்களுக்கு விதைக்கப்பட்ட தவறான எண்ணங்களோ அதை மாத்துறதுக்கு எந்த வயசுலயும் அதை மாத்தலாம். சின்ன வயசுல இருந்தான் அது லேர்ன் பண்ணணும் இல்லை, 80-90 வயசுலயும் அந்த சேஞ்ச் பண்றது எங்களுக்கு, அதாவது அந்த
மாற்றம் தான் ஒண்ணு மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன வயசானாலும் எங்களோட மனசுல இருக்கிற இதுகளை நாங்க மாத்திக்கொண்டு புது மனிதர்களா ஒரு ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் அதான் சொல்ல விரும்புறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. வசந்தம் எனக்கு தெரிஞ்சது, நான் இங்க படிக்கிறது டைம்ல இருந்து எனக்கு தெரியும் வசந்தம் has been doing a lot of great work in the community, and பார்வதி ஆன்டி ஸ்பெசிஃபிக்லி எங்களோட கம்யூனிட்டிக்காக பல வருடங்களாக அவ ரொம்ப பெரிய பெரிய சேவையெல்லாம் செய்திருக்கா. எனக்கு ஞாபகம் இருக்கு, சுனாமி டைம்ல கூட வசந்தம் ஆக்சுவலி எங்களோட கம்யூனிட்டியில ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கீகாரப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். And I think a lot of அதுக்கு பிற agencies or organizations or Tamil agencies இருந்தா கூட அந்த வசந்தத்தின் சக்சஸை பார்த்து தான் நாங்க எல்லாரும் வளர்ந்து அதே மாதிரி அதை டூப்ளிகேட் பண்ணி அதை செய்தாங்க. So thank you to Vasantham for having me, and Parvati aunty, and of course Rajani akka as well. அவரோட நான் ஜெயன் ஃபின்ச்ல ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. நான் சொன்னதுல பிழை இருந்தா மன்னிச்சு கொள்ள வேண்டும். And look forward to having more conversations. Happy Black History Month. தேங்க்யூ, நன்றி. நல்ல விஷயங்களே எங்களோட சமூகத்துக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றீர்கள். அவர்கள் பயணம் என்பது, அதாவது நாங்கள் பயணம் செய்யும் பொழுது அரசியல் பயணம் அது தவிர்க்க முடியாது. எல்லோருமே அரசியல் பயணம் தான் செய்யணும். அதில் நாங்கள் அக்கறை செலுத்துவதில்லை. எங்களுடைய அக்கறைகளை நாங்கள் அதற்கு செலுத்த வேண்டும். அது எங்கெங்கு மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த மக்களுக்காக நாங்களும் போராட வேண்டும். நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், எங்களுக்காக அவர்கள் போராட வேண்டும், அவர்களுக்காக நாங்கள் போராட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் சமமான ஒரு பாதையில பயணிக்கலாம். பல வெற்றிகளை நாங்கள் வென்று கொள்ள கூடியதாக இருக்கும். மிக மிக நன்றி தாட்சா. நீங்கள் ஆயிஷாவினுடைய அவர் கூறிய பல கருத்துக்களுக்கு நீங்கள் ஒத்தடம் கொடுத்தது போல பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றீர்கள். நாங்கள் அடுத்ததாக எங்களுடைய இளைய பரம்பரையினர் அவர்களில் ஒருவரான, அதாவது பாடசாலையிலே ஹைஸ்கூல்லே 11ஆம் வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கின்ற அபிஷேக் ஜெயசீலன். அபிஷேக்கு இன்டர்நெட் டவுனா போயிட்டுது. போன்ல தான் வர யோசிக்கிறார். ஒரு நிமிஷம், போன்ல வரலாம். அவர் சொல்லி எழுதி இருந்தவர் இன்டர்நெட் தனக்கு பிரச்சனை என்று. ஆன்லைன்ல இருந்து தான் ஜாயின் பண்றார். அன்அவைலபிள் வருது இல்லையா? அவருக்கு வைஃபைல தான் பிரச்சனை போடுது. வரக்கூடியதா இருக்குதா அபிஷேக்? நீங்க அவர் ட்ரை பண்றார் டிஸ்கஷன். ஓகே, அவர் வரும் வரையும் நாங்கள் இதை பற்றிய ஒரு கலந்துரையாடலை நாங்கள் செய்வோம், இந்த 2 பேரும் செய்த விஷயத்துல. ஓகே, அதன் அந்த கலந்துரையாடல் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஜாயின் பண்ண முடியும் என்ற நல்லது. அவர் அது குடும்பத்திலையும் வெளியாலையும் அவர் எதிர்நோக்கிய துவசங்களை பற்றித்தான் அவர் பேச வந்திருக்கின்றார். அவர் பல இடங்களிலே இதை பேசி அவர் நிறைய சமூக தொண்டாக இதை செய்து வருகின்றார். அவர் 11ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன். அந்த அளவு தூரத்துக்கு அவருக்கு ஆளுமை இருக்கின்றது. நான் அவரோட நேற்றும் பேசினேன், இன்றைக்கும் தொடர்பு கொண்டேன். அவர் ஆயத்தப்படுத்தி வடிவ ஸ்லைட்ஸ் எல்லாம் காட்டினார் எனக்கு. ஆனா அவருக்கு இப்படி இந்த பிரச்சனை இருக்குமெண்டா நாங்கள் அவருக்கு உதவி இருக்கலாம், நாங்கள் அவரை கூட்டி இங்கேயே கொண்டு வந்திருக்கலாம். நன்றி. அவர் ஜாயின் பண்றார் போல. அபிஷேக் போன் வருது. He's coming on WhatsApp. அபிஷேக் ஓகே, நோ இல்ல. ஓகே, இப்பொழுது கலந்துரையாடலை தொடங்குவோம். ஸோ
Aisha is here. Thanks, Pragal Thiru, for bringing Aisha to us, introducing Aisha to us, and she's a great motivator, and she's really working hard for changing, to make changes in the world, especially in Canada with the people of color. Thank you, Pragal. ஓகே, அடுத்தது இப்பொழுது நாங்கள் வரேரா. Okay, so we will have our discussion now, and we can give time for Abhishek after we finish this discussion, because he's having some problem. So when he comes, we can admit him. And நீங்க muted. Okay. Aisha, hello. Hi, I'm here. Okay, you are there, and also Tacha. So people are going to ask questions, and there's going to be a discussion time, because the third person pardon? வந்துட்டீங்களா? போன்லயும் வர முடியலையா? அவர் போன்ல ஜாயின் பண்றாராம். அத ஜெயந்தி அவரை தச்சேல ரிமூவ் பண்ணப்படுதோ என்னோ தெரியல. ஒரு வாட்ஸ்அப்ல வந்துட்டு போனார். ஒருக்கா வாட்ஸ்அப்ல வந்துட்டு போனார். நீங்கள் உங்கள கலந்துரையாடல இந்த கச்சேரியுடைய ஒப்பீனியன் விஷயங்கள் பேச இருக்குது. ஆமா ஆமா, நாங்கள் இப்பொழுது கலந்துரையாடல. So we will start our discussion. So Abhishek, we will give you the 15 minutes at the end of this discussion. Okay. அது சரி, அது okay. வணக்கம் பார்வதி அம்மா, எங்களுடைய வசந்தம் வணக்கம் நிறுவனர்கள் மற்றும் எங்களுடைய ஆயிஷா, தட்சா இருவருடைய உரைகளும் மிக பிரயோசனமானதும் காலத்துக்கு ஏற்றதுமாக இருந்தது. நான் ஒரு தடவை இந்த ரேசிசத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகின்ற பொழுது, இந்த கனடாவில் இருக்கின்ற ரேசிசம் நீறு பூத்த நெருப்பாக இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை பாவித்தேன். அதாவது வெளியே தெரியாது, அதுக்கு உள்ளேதான் அது இருக்கிறது என்றதான் உண்மை. வெளியே தெரியாது. இதுல ஒரு racism in Canada is raw. So I'm trying to say that in English for Aisha. Okay. Aisha. It's real problem என்னென்றால் ஸ்கின், அதாவது நிறத்தை அடிப்படையாக கொண்டது ஒன்று. அதுதான் அப்பாரிட்னு சொல்லி ஆப்பிரிக்கால ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இங்க இப்ப நாங்களும் ரேசிசமும் இருக்குது, அப்பாரிட்டும் அதாவது நிறவேற்றுமையும் இருக்குது. இதுக்குள்ள நாங்கள் ரெண்டையும் கொண்டு சேர்த்து விட்டோம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிளாக் ஹிஸ்டரி மந்த் ஆக்சுவலி 1926ல தான் ஆரம்பிச்சு 1915 என்றாலும் 26ல ஒரு ஹிஸ்டோரியன் தான் இதை உண்மையா வரையறுத்தவர் அமெரிக்காவில். அப்ப அவர்கள் அமெரிக்காவில தான் இந்த பிளாக் ஹிஸ்டரி மந்தை உருவாக்கி இந்த ஸ்லேவரி அந்த அடிப்படையில இந்த கோட்பாடுகளை உருவாக்கி இந்த பிப்ரவரியை தொடர்ந்து பிளாக் ஹிஸ்டரி மந்தாக கொண்டாடணும் என்று தான் அவர்கள் தீர்மானித்தார்கள். ஆகவே அமெரிக்காவிலும் கனடாவிலும் தான் இந்த பிளாக் ஹிஸ்டரி மந்த் ஒரு முக்கியமாக இருக்கிறது. என்னன்னா ஆப்ரஹாம் லிங்கன் காலத்துல இருந்து இப்பொழுது அண்மை காலம் வரையும் எத்தனையோ பேர் இந்த இதுக்காக போராடி இருக்கிறார்கள். ஆனா இதை ஒழித்த பாடு இல்லை. காரணம், இந்த நிறவேற்றுமை என்பது எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற சாதி கோட்பாடை போல இதுவும் ஒரு வகையான ஒரு பிரச்சனை. இந்த நிறம் similar issues in our community, a caste issue. So it's a similar to our caste issue. This is a continuous, it's a problem continuing. நீங்கள் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஒரு தடவை ஒரு பிளாக் ஸ்பீக்கர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். நாங்கள் வெள்ளையர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல,
இத அவருக்கு சரியா சொல்ல வேணும். It's a black நாங்கள் person who's நாங்கள் வெள்ளையர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, we are not ஆனால் against white. உண்மையில் நாங்கள் கருப்பர்கள் மட்டுமே என்றுதான் சொன்னார். We are only blacks. இதுதான் அந்த அடிப்படை தீம். அதாவது வெறும் ஸ்கின்னை மட்டும், வெறும் தோலை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு எந்த மனிதாபிமானம் இல்லாமல் இந்த நிறைவேற்றுமை காலங்காலமாக வந்தது. இந்த குளூ கிளக்ஸ் கிளான் என்று சொல்லி ஒரு குரூப் இங்கே இருந்து குளூ கிளக்ஸான் என்கின்ற ஒரு தீவிரவாத குழு இந்த கருப்பர்களை எல்லாவரையும் கொலை செய்தார்கள். இது அண்டையில இருந்து தொடர்ந்து இன்று வரைக்கும் ஒரு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், ஒரு பிரியோரிஸ், அதாவது கருப்பர்கள் எல்லாம் குற்றம் செய்பவர்கள், அவர்கள் எல்லாம் தவறு செய்பவர்கள், ஜமேக்காவில இருந்து வந்தா அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள், இப்படி என்று ஒரு 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 மித் ஒரு எடுகோளை எல்லா சமூகமும் வைத்திருக்கிறது. இதிலே இருந்து விடுபடுவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எத்தனையோ போராட்டங்கள் பள்ளிக்கூடத்திலே மாணவர்களுக்கு இதை பற்றி படிப்பிக்கிறார்கள், ரேசம் பார்க்க வேண்டாம், ஆனால் பாடசாலைகளில் எழுதுகிறார்கள், வாஷ்ரூமில் எழுதுகிறார்கள், ஏர்போர்ட். நான் என்னுடைய கட்டுரை எழுதுகிற பொழுது ஒரு பாயிண்ட் கண்டுபிடித்தேன். ஏர்போர்ட்ல கூட கஸ்டம்ஸ் ஆபீஸ் ஆக்கள் வெள்ளையர்களை விட்டு கருப்பர்களை மட்டும் பரிசோதித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் புள்ளி விவரம் இருக்கிறது. தாட்சா தலையாட்டுகிறார். இது எப்படி வந்தது? At the airport, they discrimination, the even checking the checking is serious with the black people than the white people. White people are let go, and then the white. So this is ongoing, and the Ku Klux Klan was massacring black people. Okay, we will அடிப்படை காரணம் from them. அடிப்படை காரணம் 3% தான் மொத்த ஜனத்தொகையில கருப்பு மக்கள் இங்கே இருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் வெள்ளை மக்கள். ஆகவே இனவாரியாகவும் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், நிறவாரியாகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ரேசிசம் என்றதை என்ன பொறுத்தவரையில அதுல ஒரு சிக்கலான விஷயம் இருக்கிறது. நிறவாதம் என்ற ஒரு கருத்து தான் மேலோங்கி நிற்கிறது. ஏனென்றா ரேசிசம் இங்கே எல்லா மக்களுக்கு எதிராகவும் நடக்குது. ஜப்பானியர்களுக்கு, Chinese people, Indians, racism is happening at various degrees to different people. Like so on the term, I can't agree that word, because apartheid is only for the skin difference from Africa. Maybe that may be correct. Thank you very much. Okay. Very good topic for today's discussion. I think it would be better if we can ask questions from the speakers first and then discuss. That would be a better idea. I have a question. Questions you can ask them, yeah. Yeah, that will be the best way to discuss later. Right. Okay, I have a question for Aisha. Now, we speak Tamil and we are identified by our language, that is Tamil language. We are called Canadian Tamils. Yes. Okay, so most of the communities are identified by their language or by various ethnic origins. Mm-hmm. This may sound a bit odd question from me to Aisha. Why do you go by your color of your skin? Don't you have any other characteristic to identify yourselves? That is my question. Yeah, so we do. So, I am West Indian, right? West Indian Canadian. Yeah. You will have people who are African Canadian. You will have people who will say, they will name the origin of their family, or they will name their origin. Yeah. But as a community, we are Black people, right? And so for us, we have multiple identifiers, right? Because being from the West Indies doesn't mean you're Black. Being from Europe doesn't mean you're Black. So our identifier of who we are is Black people, because that is specific to how we are identified. Our country of origin
doesn't necessarily dictate that you are Black, right? So that's a bit of the differentiation, right? Around how we identify ourselves. As a community, we are a Black community, but I can be from West Africa, I can be from the West Indies, I can be from Europe, I can be from, from Asia, I can be, right? There's diversity in where people are from, but our identifier as a community is as Black people. But I also have a question about this Ethiopians and Somalians. Mhm. Do they identify themselves as Blacks? Or as African, Mhm. right? As African, or they might identify themselves as Ethiopian or Somalian or from Eritrea, right? Because That's how Africa they is a identify. continent. They don't identify. I don't hear them identifying themselves as Blacks. Yeah, Yeah. Chati, Right. I am not trying to split hairs here, but I feel, this is my opinion. Mhm. I feel that because you are calling yourself by the color skin, Mhm. is demeaning to your community. Even I feel I am feeling very bad about the way you are identifying yourselves. Don't you feel like that? Not at all. Not at all. Okay. Not at all, because there's pride in being Black, right? So again, colonization would dictate that I should feel shame, right? Okay. So the notion of colonization says by history that your skin color makes me less than, right? It's like, so reclaiming that word Black, Yeah. right, as a community removes that stigma. I don't have any shame. I identify myself as a Black woman ahead of Okay. saying I'm from the West Indies or I'm Caribbean, because that is visible. I can't, I wouldn't go around and saying I'm a white woman. I am visibly, No. all right? I I am visibly, there's no Okay, mistaking, right? you There's feel- no mistaking. Yeah, you feel proud to call yourself as A Black woman, yeah. And so- Wonderful. That's great. That is yeah, great. and so part of That's- this work, right? Part of the Yeah. work of the community is Yeah. to take back language that has been used to cause hate and to cause diminish, right? So when we say Black, we are reclaiming that word because it is no longer negative as a community. I Okay. respect people's discomfort, but as diverse communities, there has to be comfort in saying this Black woman or that Black man, because we don't receive it as negative, right? We reclaim that word as Okay. being a part of who we are. I totally understand, because history would say it's negative. That's how you keep that divide, but we reclaim that word, That's right? wonderful. I really appreciate the way you Oh, thank you. answered my question. Yeah, no, because- and I thank you for the question. I thank you. It's Yeah, very because- valid. This move on question to the has next been in my mind question. for a long time. Yeah. And I have one more question. Hopefully, சிவனேசன் I மாஸ்டர் ஒரு நிமிஷம், அந்த கேள்வி அத ஒருக்கா எப்படி நாங்க பாக்குறோம், தாட்சா நீங்க அது ஒருக்கா Acha can சொல்ல explain about that. Yeah. okay, Yeah, okay, sorry. good. அந்த கேள்விக்குள்ள இருக்கிற உள்ளாந்தம் என்ன, அது எப்படியான உணர்வை கொடுக்கும் அப்படி நாங்க கேக்குள்ள. Ah, Yeah, sorry. Yeah. I just want to add, Aisha, if you don't mind. நீங்க கேட்ட கேள்வி ஐயா, அந்த அந்த நீங்க கருப்புன்றது உங்களே நீங்க தாழ்வா சொல்ற மாதிரி இல்லையான்றது, அது அந்த கேள்வி, இட்ஸ் a loaded question, right? And அது அந்த கேள்வியிலே ஏற்கனவே அந்த ஸ்டிக்மா அட்டாச் பண்ணிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அந்த கருப்பினம்ன்றது அவங்க அந்த வேர்டை ரீக்ளைம் பண்ணிக்கிறாங்களா, அது தங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்டான வேர்டை தான் அவங்க பாவிக்கணும் வழிய, அது ஒரு கெட்ட வார்த்தையாவோ இல்லாட்டி அது ஒரு அந்த தாழ்மையான ஒரு வார்த்தையாவே பாவிக்கல. சோ அந்த வேர்டை இந்த கம்யூனிட்டியாவை அவன் ரீக்ளைம் பண்ணியிருக்கிறான். அது வேற ஒரு ஐடென்டிட்டி. அந்த லாங்குவேஜ்ன்றது நம்ம சொன்ன மாதிரி அந்த ஹிஸ்டரி புக்ஸ்ல அந்த காலனைசர்ஸ் அந்த வேர்ட்ஸை சில ஆட்கள் அந்த அவைக்கு சாதகமா பாவிக்கிறதுக்காக அந்த வேர்டுக்கு ஒரு கெட்ட ஒரு கானோட்டேஷனை கொடுத்தோ இல்லாட்டி ஒரு நெகட்டிவ் கானோட்டேஷன்ஸை கொடுத்துக்கிறாங்க. அந்த வேர்ட்ல ஒரு அந்த இப்ப நாங்க கூட சொல்றோம், கருப்பு தமிழர்கள் இல்லாட்டி பச்சை தமிழர்கள், அந்த கலர்ல அந்த நிறம், அந்த கருப்புன்றது ஸ்கின் கலர்ல மட்டும் இல்லை, அது ஒரு பர்சனல் ஐடென்டிட்டி தான் அவ பாய்க்கணும் வழிய. சோ அதனால அவ தாழ்வையோ இல்லாட்டி அதை ஒரு பேட் இதை அவங்க பார்க்கல, ரைட்? அண்ட் ஸோ நீங்க கேட்ட கேள்வி அந்த அகேன் அந்த ஸ்டெரியோடைப் எல்லாம் திரும்பி அதுக்குள்ள போய் விழுகிறோம், ரைட்? அந்த மைண்ட் செட் நாங்களே எங்களுக்கு அந்த சொல்லி தந்தது கருப்பென்றால் கெட்ட நிறம், கருப்பென்றால் ஒரு கூடாத நிறம், கருப்பென்றால் எங்களை விட
குறையான நிலம் எங்களுக்கு சொல்லி தந்தது தான் அந்த ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி தந்த ஃபீட் யார் சொல்லி தந்தா? colonizers. So we have to challenge those notions that have been fed to us by Eurocentric education, that Black is negative or Black is bad or Black is less than. அது எங்க கம்யூனிட்டில இருக்குது. It's a notion that now definitely challenge பண்ணணும், and it cannot be அது வந்து, and it's not our right. If the Black community wants to reclaim that word and empower themselves with that language, it's not for us to question it, but for us to say, okay, so what is the right language? How do I support this? You know, what is my role in understanding what the Black community wants and how they would like to be addressed? And if the language is empowering for them, it's not our place to choose, right? So நீங்க கேட்ட கேள்வி வந்து தவறான கேள்வி இல்ல, பட் அது வந்து அதை டிசைட் பண்றது இல்லாட்டி அதை நாங்க ஃபீல் பண்றது எங்களோட உரிமையே இல்லை என்று நான் சொல்றேன். அது உண்மையிலே நீங்க சொன்னது, நான் கேட்ட கேள்விக்கு முக்கிய காரணம் எங்களுடைய பொதுவான மக்களிடையே இருக்கின்ற ஒரு அபிப்பிராயத்தை தான் நான் கேட்டேன். விளங்குதோ? நான் வந்து நைஜீரியாவிலே 6 வருடம் அந்த மக்களோட புழங்கி அவர்களை பற்றி நன்றாக அறிந்தவன். ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களிடையே இருக்கின்ற ஒரு அபிப்பிராயத்தை தான் நான் இங்க கேள்வியாக அவரிடம் கேட்டேன். நான் அதில இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு விளக்கம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன். நன்றி. நாங்கள் அடுத்த ஆளுட்ட போவோம் கேள்விக்கு. மணிவண்ணன். மணிவண்ணன். Okay, thank you for the opportunity. Thank you, Dr. Parvati and the Wellness Center. Amazing things, amazing topic actually. Because Aisha is here, I'm speaking in English too. About 40 years ago, when we were in Toronto or when we were in Hamilton and I came, racism was kind of a thing we never wanted to speak out and always kept under the carpet, and we always wanted to try to be equal to the other mainstream. And I'm so glad to see now it's coming up and the issue of racism is brought up to the surface. And I think it's something will be discussed for in the many years to come. It's going to be there, but that's my comment on it. The biases are going to be there within the community and outside the community too. But my point is about the racism has an effect among young children and among the schools. I think one of the bullying, the reason for bullying to happen is also the racism and the hidden racism. Yeah. And it's something we need to work on it and unlearn. And like Darsha said, unlearning from the grandparents and the parents is important for them so that the young children can, speak for their rights and stand up for their rights. And, we can't put up with name calling and all that important stuff has to happen. And another important point is the racism that exists, like Dr. Parvati said, is within our own community is an important thing. We need to address ourselves as well at the same time. Thank you. Thank you, Dr. Manivannan. And if I can just add to that, right, even within the Black community, very similar, right, to the time we have colorism. So the lighter skin you are, the prettier you are, the nicer your hair, the darker skin. And so, again, when I talked earlier, the intent of the colonizer is to keep this hierarchy, right? And I heard Thatcha say it, right, that who's the good marginalized group and who's the bad marginalized group. But when we actually explore our histories outside of our countries of origin, colonization is colonization is colonization. And so we each have a responsibility within our communities, first and foremost, to break and stop perpetuating the same mantras. And then we have to be mindful around how that ends up in our communities. Because if there is one thing about this younger generation, is that they are hyper aware of what is going on. And so their accountability or the way they see us and the things that we do and the things that we say are held to a much higher standard. So we owe our children, we owe the community that it is that we want to see an opportunity to change. So now, you have these discussions now that you know better, now we have an opportunity to do better.
right? And that's for all of us. And also for the children to be aware, it's not a shocking thing, racism Yes. is. Racism is there, and have to address it directly. I mean, Yes. we always thought I'm parent too, and when we bring up our children, we always wanted to hide the racism part away from them so that they Right. can be at least, we try to cover up the racism from Yes. our children. These we were generation long ago, older generation, I think. I think now we need to expose to them and try to give the tools for them to fight against. Right. Exactly. This is what one of the younger children killed himself because the parents did not understand. The father did not understand what he was going through in the school, and he was not able to voice because the father was not ready. He was accepting what the teacher was telling. So these are the issues. Our people, the older generation, so the parents, they really have to educate themselves. And we have to, as a community, we also have the responsibility to educate those people to make the children's lives, better. And their voices should be heard. Yeah, Kulendran. Yes, please. Thank you very much for giving me an opportunity. I like to speak to you in English because there's a lady here from Caribbean who spoke in English. So I don't want to do Tamil translation and everything. எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியும் என்று நினைக்கிறேன். நான் பொன் குலேந்திரன், இருமொழி எழுத்தாளன், dual language writer. இதை பற்றி பல கட்டுரைகள் நான் எழுதியிருக்கிறேன், சிறுகதைகளும் எழுதியிருக்கிறேன். முக்கியமாக யூனிட்டி என்று வரும்போது, அது racism என்று வரும்போது, there are so many factors that are linked with it. I have listed it out. One is the color. When it comes to color, you say white, black, brown, or yellow. When I say yellow, the Chinese, or even even if it comes to the Japanese, that is one factor. Second important thing is the language. You don't understand the language of that particular race. That is called ignorance. Ignorance is the main factor. மற்றவர்களுடைய இதை பற்றி வரலாறு பற்றி அவர்களுடைய திறமையை பற்றி நாங்கள் அறிவதில்லை. எத்தனை பேர் இருக்கிறார்கள். So that is the other factor. The other most important thing is the wealth, செல்வம். சில பேர்கள் ஒரு இடத்துல செல்வம் படுத்தவர்கள் இருக்கிறார். அதனால அவர்களை நாங்கள் மதித்து நடத்தும். கொஞ்சம் குறைஞ்சிருந்தால், கொஞ்சம் வேலை செய்தால் அவரை நாங்கள் குறைஞ்சாக பார்ப்போம். So the wealth is another factor. Another factor is the heritage. எங்களுடைய வரலாறு தெரியும். உதாரணமாக இலங்கை பொறுத்தவரையில் மகாவம்சம் என்ற நூல் எங்களுடைய வரலாற்றை அப்படியே திரும்பி எழுதிவிட்டு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே ஒரு வேற்றுமையை கொண்டு வந்து விட்டது. The Mahavamsa rule, the book epic, had brought in differentiation between the Tamils and the Sinhalese. So means Ramayana, so means Mahabharata. All those are brought in a difference between the Brahmins and the Aryans, the normal people. That is the other part of it. Another most thing, as I told you, on the ignorance of it, the worst part is politics. Politics is the weapon they use, this discrimination, racial discrimination in any country. They don't try to make use of the talent embedded in them. There are people in what we call in the United States who are holding top positions, who are not blacks. For instance, Google CEO, who Sundar Pichai, and the Microsoft leaders, and there are so many people. But the Americans want the best out of them. Even the sportsmen. Look at the sportsmen in what we call in the United States. Most of the gold medalists are the black people, they call it. They come from either from Africa or I think they were one time slavery. These are the main issues. But talking about unity, what are we doing? What are we going to do? In the say a program. The organization, non-profit organization, or குறிக்கோள் அதற்கு நாங்கள் educate பண்ணணும். People educate பண்ணணும். எங்களுடைய அவர் சொன்ன மாதிரி போல எங்கள் தமிழர்களுக்கிலேயே அதை பற்றி பேச விருப்பப்படவில்லை. அரசியல்வாதிகளிலேயே ஒற்றுமை இல்லை. எங்களை சீனியர்ஸ் அசோசியேஷன், இங்க 18 அசோசியேஷன், நான் தமிழ் சீனியர் பிரசிடண்டா இருந்தேன். எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு அசோசியேஷனை
ஃபார்ம் பண்ணுவோம் எல்லாரும் அவுட் சைடு முடியவில்லை என்றார். அவர்கள் தங்களுடைய சுயநலம் is called selfishness that comes in to show that they are the great. They are egoism. This is what I could say, but it's very important. We should form an organization called an NPO where I would like to participate in it and educate the people through publishing articles, receiving research articles, and educating the younger generation about it. Thank you very much. Thank you. Thank you. Anybody else? I think, Ragal, you can say something. Ragal, are you here? I am. I'm listening in. Okay. Very important conversation and Right. very important points made by both Aisha and Tarsha as well. And there's a lot to consider. இதுல தாட்சா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க விரும்புறேன். ஜார்ஜ் ஃப்ளாய்ட் இந்த அந்த நடவடிக்கைக்குள்ள ஒரு வெள்ளை இனத்தவராக இருந்திருந்தா அந்த நேரம் கழுத்துல காலை போட்டு தண்டி இருக்கா இனம் மரியாதையாக பிணைச்சலை போட்டு கொண்டு போயிருப்பினம். ஆனா அத சமூகம் விளங்கி கொண்டது அவர் செய்தது பிள்ளைதானே என்று சொல்லி அதை கொஞ்சம் நீங்க கதைக்க முடியுமா? Yeah, for sure. So Thank you. Aisha, the question was about George Floyd and would the outcome have been different if he was white, right? Yes. Yeah. அதுக்குள்ள இருந்த இனவாதம். Yeah. So it's the racism that was attached to his murder. அது கட்டாயமா வந்து இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஆர்வால நடக்கிற ப்ரோட்டஸ்ட் 2 கிழமையா நடந்து கொண்டிருந்த ப்ரோட்டஸ்ட்லயே எங்களுக்கு ரொம்ப ஈஸியா விளங்கிட்டுது. அந்த ரேசிசம் தான் அதுல காரணம், ரைட்? Police know how to de-escalate a situation and handle it. They've been trained and continue to be trained on how to de-escalate situations. So ஒரு violent-ஆன situationோ இல்லாட்டிக்கு என்ன ஒரு criminal situation இருந்தாலுமோ போலீஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட்டும் அந்த ஸ்கில் செட்டும் அவருக்கு இருக்குது. அது நாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஆடுவாளர் நடந்த ப்ரோட்டஸ்ட்லயே 2 கிழமையா அந்த பேஷன்ஸும் அந்த டாக்டிக்ஸும் நாங்க பார்த்துருக்கோம். ஸோ இதே ஒரு கருப்பின குடிமகனோ இல்லாட்டிக்கு இண்டிஜினஸோ இல்லாட்டி தமிழாலோண்டா அந்த விளைவுகள் வந்து வித்தியாசமா இருந்திருக்கும், ரைட்? ஸோ ஜார்ஜ் ஃப்ளாய்ட் செத்தது அவன் காலில் வச்சார் ஐ கேன் ப்ரீத்ன்னு சொன்ன அப்புறமும் 2 பேர் அதை புஷ் டவுன் பண்ணி அதில் ஃப்ளோர் பண்ணி ட்ரீட் பண்ணது was because of racism, right? And racismன்றது வந்து டாக்டர் மணிவண்ணன் சொன்ன மாதிரி இந்த கிட்ஸ்ல இருந்து it's taught. Racism is taught, right? And அதை நாங்க deny பண்ணிடலாம். If you see, we're reading articles like ஒரு 6 வயசு சிறுமி ஒரு Peel District School Boardல 6-year-old girl was arrested. Police came into the school. ஸ்கூலுக்கு வந்து ஒரு 6 வயது பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளைய ஸ்கூல்ல கிட்டலாம் நடந்தது. I think 2 or 3 years ago. Human Rights Codeல இப்பதான் verdict கொடுத்து she was awarded something really pathetic, maybe $10,000 or $100,000. It's award கிடைச்சது Human Rights Tribunal. But you have not arrested thousands of protesters, men, grown men, வளர்ந்த men, right? Big men. The videos in the news the last 2 weeks, our homes have been filled with these footages of grown men who have not been arrested and have not been intimidated and scared like people in Black bodies continue to be done here in Canada and North America. And it has to do with this notion of anti-Black racism, this notion of you don't deserve to live. Your life is less valuable, right? உனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, கருப்பனா இருக்கிறதால. உனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு your life is not valued, right? So the anti-Black racism is a huge part. And Dr. Manivannan சொன்ன மாதிரி I just want to address something. நாங்க வந்து தமிழர்களா இருக்கிறதால நாங்க ரேசிஸ்டா இருக்கலாம்னு நாங்க நினைக்கலாம். So just because we're Tamil or South Asian or people of color, it doesn't mean we cannot be anti-Black racist, right? So anti-Black, being anti-Black, you don't have to be a white person. And this is very, very important.
பெரிய தவறு ஒன்று or disservice to our children and the future generations is to assume because we're people in racialized bodies or people of color that we cannot be anti-Black. And இப்போ இருக்கிற காலகட்டத்துல we cannot just be, I am not racist என்று சொல்றது காணாது. நான் வந்து இப்படி கதைக்கிறேன், நான் இப்படி நினைக்கிறேன், நான் அப்படி ஒன்று சொல்றேன்ன்றது is not good enough. Saying that I am not racist is not good enough. We're in a time in history, in a place where we have to be anti-racist. So அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும். நான் ரேசிஸ்ட்ல நான் அப்படி கதைக்கிறேன், நான் அப்படி திங்க் பண்றேன்னு சொல்றதோட நிக்காம நான் எப்படி ஆன்டி ரேசிஸ்டா மாறலாம்ன்றதுக்காக அந்த 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 அடுத்த கட்டத்துக்கு நாங்க அந்த கான்வர்சேஷனை கொண்டு போனா தான் இப்படியான injustices நடக்கும்போது George Floyd in the death and there's hundreds and thousands of other people that have continued to die in North America through police brutality and white supremacy. The white supremacy and the word, and actually I didn't even bring it up. This notion of the higher you are in the scale of color, white being the most favorable, that you most likable, and the lower you are in the shade, and the shadeism, Aisha talked about it too, and we have it in our community too. We're not, exempt from it. Is very problematic and cost people's life. Every, I think I forgot the stats, but like something like every 6 minutes, there's something happening. And so thank you for the question. I don't know if I answered it, Rajanyaka, but if George Floyd was a white man, he'd be alive. Yeah. So that's I can't make it anymore. Can we, Rajini, Monday. is this New Zealand's coming or? அவர் வர இல்லை இது வரைக்கும். நாங்க இனி நீங்க போன்ல கூப்பிட்டு பாக்க இல்லையா? இருக்கிறார். ஸ்வனேசன் மாஸ்டர் தாயா. வணக்கம். திருப்பி நான் வாரது என்னென்றால் முக்கியமா இந்த அண்மையில ஒட்டாவால நடந்த விஷயம் பற்றி தட்சா சொன்னா, இதுவரைக்கும் எந்த வயிற்றின மக்களை தவிர மற்றொரு மக்களும் இதை பற்றி பேசவும் இல்லை, ஒரு பொது ஊடகத்துல இதை பற்றி கருத்தும் தெரிவிக்க இல்லை. என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க? தச்சா சொன்ன காரணம் தான். தச்சா சொன்ன காரணம் தான். இல்ல, அதான் அப்படி நாங்கள் இருக்கிறதால அவர்களுடைய அந்த ஒரு உன்னத நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கிறோமா இல்லையா? என்னென்றால் நான் செய்தா பிழை, அவை செய்தா பிழை இல்லை என்று சொல்றத நாங்களே எதிர்த்து கதைக்கவில்லை. அன்று ஒரு சிபிசியில நடந்த ஒரு விவாத கருத்தரங்கிலே ஒரே ஒரு எங்களுடைய இந்த முன்னோர், அதாவது இண்டிஜினஸ் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருவர் அதை கொண்டு வந்தார். அதை நடத்தி கொண்டிருந்தவர் வெள்ளை இனத்தவரா இருந்தபடியால் அதை அசட்டை செய்து விட்டார். அதை எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ண இல்லை. இப்படியாக இது என்னென்றால் இது உண்மையிலேயே அவருடைய இரத்தத்தில் ஊறிவிட்ட ஒரு நடைமுறை. இதை நாங்கள் எதிர்த்து போராடுவதற்கு ஒரு வகுத்த திட்டம் ஏதாவது இவர்களிடமோ எங்களிடமோ இருக்கிறதா என்பதையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நன்றி. சிவனேசன் சொன்ன மாதிரி இது இக்னரன்ஸ், அறியாமை. அது என்ன நடந்தது என்று எல்லாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு என்ன பாதிக்காம இருந்தால் சரி, என்ன பாதிக்காம இருந்தால் சரி சரி. அந்த மனப்பான்மையாளர் தான் அவர்கள் வெள்ளையன் செய்தால் அவன் பெரியவன், அவன் ஒரு நாள் பட விட மாட்டான். நாங்கள் செய்தால் தான் பட விடுவோம். இந்த மனப்பான்மை போகவும் நாங்களும் ஏற்றுக்கொள்ற மாதிரி எல்லாம் இருக்குது. அவருடைய நடத்தையை நாங்களும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்குது. அப்ப அதே ஏன் ஒண்ணு சொல்லல. I would like to ask Aisha, the way I was telling in Tamil. Now see, we have seen 3 weeks of this protest going on at Ottawa and other major cities, right?
none of the colored people raised their opinion about this act, which is actually illegal, Mhm. antisocial, anti-racial. Mhm. None of your people or our people, any colored people came out to the open public forum or in the mass media to condemn the way they are doing things, and the police is indirectly aiding and abetting them. What do you feel about that? Well, I actually disagree, because there's actually been quite a bit of challenge and discussion, which Dacha alluded to, right? I mean, right now, the means of communication is social media, right? So if you look on social media, the question has been, if this was Black or Indigenous or people of color, we wouldn't even have made it past Manitoba, let alone Ottawa. The moment they would have heard convoy of Black or Indigenous, or they would have shut it down before they even were able to get gas in their truck. So the reality is racism plays itself out in every single way. Right. So our position is, let us see how this has played out, and will continue to play out for 3 weeks. So when it comes time for us to raise issues of injustice in the Black community, in the Indigenous community, in BIPOC, will we be offered the same level of grace and patience that our white counterparts have been offered for over 3? You are absolutely right. This is a complete occupation of a capital city. Right. And yet they've been allowed to just move about. And so there has been, I mean, social media has been rampant from the day that this came up, and that the first swastika flag was flown to say, you know, is this really about understanding? But at the same time, Aisha, what were our representatives doing at the parliament level? Did anyone voice their opinion regarding this? Because I didn't have the opportunity to watch the proceedings in the parliament. Did any of our representatives raise this point at the parliament? I cannot say yes, I cannot say no, but herein lies a deeper issue. And this is actually something that came out, and quote me if I'm wrong, Thatcher, this was a few years ago when Jagmeet Singh openly called one of the members of Bloc Québécois a racist, who was a racist. He, as the receiver of a racist act, was asked to step out of the House. So what we have seen is that when we voice our opinion, when we collectively come together and address these issues, the victim then becomes the perpetrator. We have seen it now. So it's not to say that we shouldn't voice our opinions, but historically, the moment we are seen as a threat, we're seen as aggressive, we're seen as being, you know, dissension, it shows up in so many different ways. And what it speaks to is the systemic, the structural, the policies that are in place that further perpetuate the ability for our oppressor and colonizers and the white community to continue what it is that they do. So, you know, as BIPOC, we are sitting back quite calmly, ready to see how this is going to end, and now use that as a platform to say, okay, so when we, you know, come to the streets due to injustice, you better ensure that the way they've been treated is the way that we will now be treated, right? So one of the things I think that's a power move for us is not to go and yell and say, look, no, right? Our capacity also to watch what is happening out in the community and now leverage that to say, these are the changes that we need to see, because there's no denying. There is no denying that racism and inequity is not playing itself out and has not been playing itself out for 3+ weeks from the day that they called that they were coming. It has actively played itself out. So don't you think that we are at a situation where all of us have to jointly face such type of racist activities stemming from the majority community? Don't you think that we have to wake up jointly? Absolutely. We have to unite. You have to unite. Absolutely. And one of the most powerful ways that we can do that is it's an election year. Right. So how are we holding our representatives accountable?
That's true. right? What are the questions that we're going to ask as Yeah. communities to Yeah. say, this is what I want to see as part of your platform, and hold it, because we vote them in, right? We vote these people in. And so now that we are up for an election and we've seen things play out, I agree. We need to unite as communities and say, this is the changes that we need to see in our marginalized communities, because it's not just affecting, it's our mental health, it's our housing, it's our food. I mean, I could go on for days around how racism actively plays out. It's really a very sensitive issue. Mm. And also I would say that law of the land is equal to everyone. You can't treat people from the way they look or the color of their skin and take a different action to apply the law. Mhm. Here you could see the illegality, so many things happening. So it is time for us to wake up. Thank you very much. Absolutely. Aisha, I have a question for you. Yes. UNHRC, United Nations Human Rights Commission. Mhm. What are they doing to bring in, to sort of overcome all this racism in countries like Sri Lanka and many other countries? What are they doing? Just preparing reports and resolutions. But as far as I could see, visiting the country, having a nice day there, holiday in there in Sri Lanka, and coming and giving in support of them. So many years, they are hoodwinking the people. The racism is an issue that should be addressed by the United Nations and UNHRC. But the most important thing is UNHRC is controlled by the white community, Yeah, Christian community. that's the way. That is a problem. Yeah. So therefore, they don't look at the heritage and the issues that we are facing. Sri Lanka, it was created by the British. It was created by the colonials, 450 years rule. Mhm. That is the outcome of that we are facing this country. It has gone as a beggar country now. Yeah. Thank you. Yeah. And so again, கயா கன நேரமா கை ஒசட்டி இருக்கிறீங்க. யாரு? இல்ல Yeah. ஐஷா அதை சொல்ல வந்தா அதை சொல்லி முடிஞ்ச அப்புறம் அதைக்கலாம். Okay. Okay. Aisha, I was- he will follow after you. Yeah, I was just going to quickly say, this again is part of the greater systemic structure. So as long as we stay distracted with the things that are happening, right? I mean, as long as they maintain dissension and chaos in our respective countries, is the way that they can continue to do what they're doing at the UN, because we're trying to make sure our families, our friends, our homes, our property, our communities, our children are safe while everything is happening here, right? And again, that's why these conversations are so important. Our lived experiences and colonization affected us differently, but there is something common between all of us. And what it is that we are people of color who have been marginalized. So we're either going to continue to perpetuate what has been established by the white man, or we're going to say, we know what you're doing and we're no longer willing to accept it as communities. And so now we're coming together. That's the choice that we have effective today. We can continue to say, as Thad Shah said, this is what it is. This is what I was taught. Or we can say, okay, as of, February 21st at 8:49, now that I've unlearned and I've learned, this is what I'm going to do, right? These are our choices. Mhm. Okay. Daya. ஓகே நான் தட்சாவிடான் என்னோட கொஷின் வந்து தட்சாவிடம் இந்த இந்த நாங்கள் இந்த சில ரேசிஸ்ட் வேர்ட்ஸ் என்று சொல்லி நாங்கள் என்னத்தை இங்க நாங்கள் பொதுவாக யோசிக்கிறோம். இரண்டால் இந்த இன்றைக்கு கதைக்கிற பொழுது அந்த அந்த என் வீக்க வந்து கிட்டத்தட்ட முழுக்கவே சொல்லி இங்கே கதைக்கப்பட்டது. அது வந்து இப்ப அதே கருப்பின மக்கள் சொல்றதுல இந்த பிழையும் இல்லைன்னு சொல்றார்கள். ஆனால் மற்றவர்கள் நாங்கள் எல்லாரும் அப்படி சொல்வது பிழை, அதை என் வீக்குன்னு தான் சொல்லணும்ன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எனக்கு சொல்றார்கள். அதை பற்றியே உங்களுடைய கருத்துக்களையும் பொதுவாகவே என்னென்ன சொற்களை நாங்கள் பாவிக்க கூடாது என்றது வரையும் சொல்லிடும்னா சொல்லுங்க தட்சா. இல்லை, அதுல வந்து சில சொற்கள் அவையல்ல பாவிக்கிறது, அது வந்து derogatory terms. இப்ப black is not a derogatory terms. They consider that as their the race term for their race, right?
But if you use the word in word or something, then it is, putting them down and insulting them. That is how they are seeing that. My specific question is regarding in week. Tacha, you want to say? Yeah, sure. Aisha, I don't know if you wanted to go first. I mean, Sorry, what was the question? so the question was specifically about right or wrong languages or words to be used that could be, words that we're not familiar with that are offensive, like the N-word, and making sure, because sometimes it's in the vocabulary of seniors who have, lived in a time period where that was commonly used, not right. And so the question is, what is appropriate and what is inappropriate in terms of languages that we use? I'm happy to answer it, but I definitely want you to go first. Yeah, well, I mean, Black is absolutely an appropriate word to use because it is an identifier that we have reclaimed. So a Black woman, a Black man, a Black child, a Black senior is an absolutely appropriate name. Colored is absolutely not. Brown skinned, again, I mean, we hear it in songs, but again, it's not, that one is not received as well. So using the word Black is an absolutely appropriate term. The N-word, Negro, colored, again, those are inappropriate and do have a lot of negative connotation and can be seen as racist. So I would absolutely avoid those three words for sure. You have referred this N week, whether can we call it as N week or the full and week? Sorry, what was the word? I don't want to. No, sorry, it's okay. Okay. Save space. Okay, I didn't hear it, but Tacha says, so we're gonna say no. Thank you. It's இல்ல அந்த வார்த்தை வந்து நாங்க பாவிக்கக்கூடிய வார்த்தை இல்ல. கருப்பின மக்கள் அந்த வார்த்தையை பாவிக்கிறவங்க தங்களோட கதைக்கு மியூசிக்ல வரலாம். So using that word, if you're a member of the Black community, and it's up to the community to decide if they want to use the word, and they have reclaimed it amongst themselves in their music, in their literature, and so forth. But it is not for us to use. It is not our word, and it is an offensive and derogatory term and has racist connotations. So அந்த வார்த்தை வந்து நீங்க சொல்ற அந்த N-word வார்த்தை வந்து தவறான வார்த்தை, and it shouldn't be used. And if it's taught to our children, the consequences at school, like the school boards are now taking anti-Black racism at a very serious level. And so I encourage people to unlearn that language, because I know, again, we come from multi-generational homes where those words were very often used in television, music, and people thought it was okay to use those words, and it's absolutely not. So அந்த வார்த்தை நீங்க சொல்ற N-word வந்து பாவிக்கிறது ரொம்ப தவறான வார்த்தை. கருப்பின மக்கள் தங்களுக்குள்ள கதைக்க அதை பாவிக்கிறது வந்து அது பிரச்சனையான வார்த்தைகளை அவைக்குள்ள கதைக்க நாங்க அந்த வார்த்தையை பாவிக்க தான் அது தவறான வார்த்தையா வருது. ஆனா கருப்பின மக்கள் என்று சொல்றதுல ஒரு தவறும் இல்லை. அது ஆனா எந்த வார்த்தையும் அதை நீங்க பாவிக்கிற விதத்துலாம் இருக்குது, right? So for example, I'm saying that using the word Black, or saying in my language, saying Black person, which is கருப்பின மக்கள், it is not bad unless there's negative connotations associated with it, right? So saying like, somebody stole something, oh yeah, it was that Black person. When you use it in that way, then it becomes a negative word, then it becomes a stereotype. But when you say Black excellence, Black magic, Black like when you use Black music, Black hair, then that's reclaimed. That is words that's empowering by the community. So every word has good and bad to it, right? So even the word Tamil, someone's like, oh yeah, that Tamil girl, there's negative thing, right? So every word, even though they're reclaimed, it's in what context are you using the word, and what stereotypes are you attaching to those words, and what value are you adding it in the context that you're using that word. So கருப்பினம் என்று சொல்றது தவறான விஷயம் இல்ல. கருப்பின மக்கள் வந்து இப்படியானவை அப்படியானதை நீங்க நெகட்டிவா பார்த்து தான் அந்த கருப்பினம் சொல்றது தவறான வார்த்தையா மாறும். Does it mean that we have to call it as Black's Week instead of? No, they call it Black History Month. That was a term that was. No, there is a particular week she mentioned from 1915 or something. So when it started, its origin. Yeah, how do we have to call it? We have to call it as Black's Week, or how do we have to mention that particular week?
No, so in 1915, when it was established, it was a week, and now it's a month. So it was originally a Negro History Week, which has now changed to Black History Month. So now that's that's what it's referred to. It's Black And History. so he's asking you the way you refer to the week, would it be acceptable for us to say any GRO? Yes. Or would it be, yeah, so that's what he wanted to know. Oh, But okay. but the other N word Yeah. is absolutely It's a no absolutely for not us. acceptable. Yeah. Yeah. Okay, thanks. You're very welcome. Anybody else? வேறு யாரும்? This question of terminology comes in of the question of terrorists, rebels, or freedom fighters. Now, this is an interpretation that was defined by the United Nations, the difference between these three. அது முக்கியம். பயங்கரவாதி என்றதோ அல்லது அவர் ஒரு புரட்சியாளர் என்பதை வித்தியாசப்படுத்தி அவர்கள் அந்த சொற்களை பாதிக்கிறதற்கு. இதனால் தான் இலங்கையில இந்த டெரரிசம் என்ற வேலை இம்ப்ராப்பர் பிழையான வழியில் அவர்கள் பாய்த்து வருகிறார்கள். அவர்களுக்கும் அந்த புரட்சியாளர்களுக்கும் ஒரு உரிமைக்கான போராளர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதை டிஃபைன் பண்ணி இருக்குது யுனைடெட் நேஷன். Very clearly defined. This terminology is very important when it comes to legal point of view. Thank you. தேங்க்யூ. பார்வதி ஆண்டி, அபிஷேக் வந்து ஜாயின் பண்ண முடியாது, அவர்கிட்ட இன்டர்நெட் டவுன். இது ஆனா வளமையாக அவர் 4-5 பிரசன்டேஷனுக்கு மேல செய்துட்டார், ஒரு நாளும் தவறுனது இல்ல. சோ இன்றைக்கு அன்பார்ச்சுனேட்லி இது நடந்துட்டது. இட்ஸ் a part of the social determinants of health of the neighborhood. We are going to do a session on shadism. Maybe he can join there. You know, it's we wanted to do a session on shadism. Maybe he can join later on when we are doing. So in our next session, அடுத்த session வந்து நாங்கள் எங்களுடைய சட்டங்கள் தொடர்பாக, அதாவது சொத்துக்கள் சட்டங்கள் தொடர்பாக மட்டக்களப்பிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கிற சொத்து முறைகள் அவற்றின் அங்கே இருந்து அங்கே இருக்கிற லோயர் மார் பேச போயினும், அதோட இங்கு உள்ள சொத்துக்கள் தொடர்பான, அதாவது கனடா சட்டம், எங்களுடைய மக்களுக்கு நிறைய பேருக்கு அது பற்றிய விளக்கம் இல்லை. கடைசி நேரத்துல அவைகள் மிகவும் திண்டாடி கொண்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதா இருக்குது, குறிப்பாக முதியோர்கள். அப்ப இது பற்றி, இந்த சொத்துக்கள் பற்றியும் சொத்துக்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய நாட்டுல தேச வளமை, மற்றது முக்குயர் சட்டம் போன்றவற்றால் அங்க அதுல இருந்து வந்த மக்கள் இங்கு கனடாவில் என்ன மாதிரி அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களை பற்றி ஒரு அறிவு தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அதை பற்றி அங்கிருந்தும் நாங்கள் ஒரு லோயரை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம், இங்கிருந்தும் பேச இருக்கிறார்கள். ஆகவே அடுத்த முறை நாங்கள் அந்த தலைப்பை நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம், அதாவது அடுத்த மார்ச் மாதம் 1வது திங்கட்கிழமை. ஸோ நன்றி அனைவருக்கும். இந்த கலந்துரையாடல் ஒரு பிரயோசனமான கலந்துரையாடலாக இருந்திருக்கிறது என்றது என்னுடைய அபிப்பிராயம். இதிலிருந்து நாங்கள் பல விஷயங்களை சிந்திக்க வேண்டும். மக்கள் சும்மாக நாங்கள் இருக்காமல் எங்களை இங்கு எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய இளம் சந்ததியினர் இங்கு அவர்கள் சுமூகமான ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு நாங்களும் உதவி புரிய வேண்டும். நாங்கள் கையை கட்டிக்கொண்டு அந்த காலத்திலே அடிமைகள் குடிமைகள் என்று சொல்லி கையை கட்டிக்கொண்டு நின்றது போல நாங்களும் தொடர்ந்து கையை கட்டிக்கொண்டுதான் நிற்கின்றோம். அந்த மரபுல இருந்து நாங்கள் வெளியில வரணும். எங்களுடைய உரிமைகள் இருக்குது, எங்களுடைய உரிமைகளை நாங்க கேட்கணும் என்ற அந்த ஒரு முனைப்பை, அந்த ஒரு ஒரு விடயத்தை மக்கள் வந்து நிறையவே சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையில் இருந்துதான் நாங்கள் எங்களை விடுதலை பெற நாங்கள் வாழ வைக்க முடியும். எங்களுடைய பரம்பரையை இங்கு வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல்ல வாழக்கூடிய பரம்பரையாக வாழ நாங்களும் உதவி செய்தவர்களாக இருப்போம். அதே நேரத்திலே எங்களைப் போல எங்களை ஒத்த ஏனைய சமூகத்தினர், அவர்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் போராடுகின்றன. அந்த போராட்டத்துக்கு நாங்களும் கை கொடுக்க வேண்டும், நாங்களும் இணைய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களும் எங்களுக்கு உதவுவார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு ஒருமித்த குரல்,
அதான் நாங்கள் இந்த தலைப்பு போட்டோம். ஒருமித்த குரல், ஒருமித்து நாங்கள் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு சக்தி. பாரதி சொன்ன மாதிரி சக்தி எங்கெங்கும் சக்தி வரும். நாங்கள் எல்லோரும் ஒருமித்து நிக்க. So we all have to unite. We all have to have one voice, and we ought to have all have to have the similar voice. Then only we can get success in this country. So thank you very much. It's a great discussion, Aisha. I'm really thankful to Pagal who has introduced and brought you here. And we really, the community has benefited. And thank you, Tacha. நல்ல தமிழ் பேசுறீங்க. உங்களுடைய கருத்து வந்து நிறைய மக்களுக்கு போய் சேரணும். நீங்க ஒரு மூலைக்குள்ளேயே இருந்து கொண்டு இருக்கிற ஒரு ஆளாத்தான் நான் இருந்தேன். என்னடா இவ்வளவு தெளிவு, இவ்வளவு விஷயங்கள் உள்ள இந்த பிள்ளை ஏன் வெளியால வந்து பேசுறா இல்லைன்னு நீங்க பேசியிருக்க கூடும். ஆனா நான் கேட்கல. அப்ப நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு இந்த விஷயங்களை நீங்க செய்ய வேண்டும் தாச்சா. என்ன உங்கள்ட்ட இருக்கிற இந்த அறிவு, உங்கள்ட்ட இருக்கிற அந்த பார்வை எங்களுடைய மக்கள் பலரிடம் இல்லை. அப்ப அந்த அவர்களுக்கு இப்ப உங்கள்ட வயதொத்தவர்களுக்கு கூட அந்த ஒரு என்ன நாங்கள் எவ்வளவோ கர்த்தரங்களை செய்கிறோம், அல்ல அவர்கள் வருவதும் இல்லை, அதை பற்றி அக்கறை எடுப்பதும் இல்லை. அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும், இங்கு வந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ராஜினி குறிப்பாக அவர் தொடர்ந்து எங்களுக்கு வசந்தத்திலே வேலை செய்கிறார். ஆனால் தொடர்ந்து அவர் இப்படி விடயங்களிலே மிக அக்கறை உள்ள ஒரு பிள்ளை. அப்ப அவருடைய மொழிபெயர்ப்பு அவர் பங்கு பெற்றதுக்கு நன்றி. அத்துடன் இங்கு ஜெயந்தினி ரவீந்திரன் அவர்தான் இந்த ஜூம் நிகழ்ச்சிக்கு பொறுப்பாக இருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்த முறை நாங்கள் மார்ச் மாதம் 1வது திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you, Aisha. It's a great pleasure. Thank you. Thank you. It was honestly, it was a pleasure. Thank you, everyone. Nandri, thank you. Thank you. Then I don't know, he want to say something. Joseph Chandragan. Yaru? I talk about boss name is Mahinda speaking. Mahinda, no, solunga. She was talking about racism, like Black History Month, same as in they use in Louisiana State. They still using as a Negro community, Negro university, everything they in Louisiana State. How do you call Louisiana State? Remember the last time the water flood in old Mississippi burning, that areas. It's still they using as Minnesota? No, Louisiana State. They're called New Orleans. New Orleans, yeah. They're using as a Negro community funding. They all, but I was fortunately in Canada they wouldn't use this kind of word. They're using the poetry.